பொதிகை நேயர்கள் அனைவருக்கும் ஞாயிறு காலை வணக்கம். வழங்கிட்டு இருக்கிறது உங்களை ரசிச்சிட்டு இருக்கிறது ஹரிஹரன் அண்ட் பிரியங்கா. சோ ஹரி சண்டே சமயம் ஆரம்பிச்சிருக்கலாம். ஆமா, பிரைட் நோட்ல ஆரம்பிச்சிருக்கோம். அதே பிரைட் நோட்ல இன்னைக்கு நிகழ்ச்சி கொண்டு போயிடலாம். நிச்சயமா ஒரு நாளை என்னைக்குமே ஒரு நல்ல சிந்தனையோட ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க எல்லாரும். ஒரு சின்ன ஒரு குட்டி கதை, அதாவது உழைப்பை பத்தின ஒரு கதை. ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தாரு. அவர் இறக்கும் தருவாயில இருந்தார். அதாவது ரொம்ப முடியல, இறக்கும் தருவாயில இருந்தா அவருக்கு 3 பசங்க. அந்த 3 பசங்களுமே பொறுப்பே இல்லாம ஒரு சோம்பேறித்தனமா அப்படியே சுத்திட்டு இருந்ததை பார்த்தா அவருக்கு ரொம்ப வருத்தம். அப்ப அந்த இறக்கும் தருவாயில அவரு என்ன பண்ணாரு அப்படின்னா, அந்த பசங்களை கூப்பிட்டு தனக்கு இருந்த அந்த விவசாய நிலத்தை 3 பேத்துக்கும் சமமா பகிர்ந்து கொடுத்துட்டு, அந்த 3 பேத்துல இருக்கிற ஒரு நிலத்துல புதையல் இருக்கு, அதை கண்டுபிடிச்சு எடுத்து 3 பேரும் பகிர்ந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இறந்துட்டாரு. அதாவது உங்களுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கிற மாதிரி ஒரு புதையல் இருக்குன்னு சொல்லிட்டு இறந்துட்டாரு. இறந்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் அந்த சடங்கெல்லாம் முடிச்சுட்டு போய் சரி அந்த புதையலை தேடலாம், அப்பா சொன்ன புதையல் எந்த இருக்கு அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் பெரியவங்கல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த 3 பேத்து நிலத்திலேயே 2 அடி தோண்டி பாக்குறாங்க. எதுலையுமே புதையல் கிடைக்கல. ரொம்ப அப்செட் ஆயிட்டு சரி தோண்டதான் தோண்டிட்டு அந்த இடத்துல நம்ம விதைய போடுவோமே அப்படின்ட்டு விவசாயத்துக்கு அந்த விதைய போடுறாங்க. போட்டு நல்லா அறுவடை எல்லாம் முடிஞ்சோன்னா அந்த வருஷ கடைசியில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல விளைச்சல், நல்ல லாபம் கிடைக்குது. அதுல இருந்து அவங்களுக்கு புரிஞ்சது அப்பா சொன்ன புதையல் அப்படிங்கிறது உழைப்பு. ஒரு ரத்தினமோ வைரமோ கிடையாது, உழைப்பு. அந்த உழைப்பு அவங்க போட்டதுக்கான பலன் தான் அந்த இயர் எண்ட்ல அவங்களுக்கு கிடைச்ச அந்த விளைச்சல். கரெக்ட். அது மட்டும் இல்ல, அந்த இயற்கை, அதாவது அந்த இயற்கையை ஆதரிச்சு அதை மேல கொண்டு வந்ததுதான் அவங்களோட உண்மையான புதையல் இல்லையா? சோ நம்ம இந்த அருமையான சிந்தனையோட சிந்தனை செல்வம்குள்ள நுழைஞ்சிடலாம்னு நினைக்கிறேன். இதை வழங்கலுக்கு உங்களுக்காக வந்துட்டே இருக்காங்க மகேஸ்வரன். ஒரு போஸ்ட் கார்டை எடுத்துக்கோங்க. அதில் முகவரி எழுதுகிற பக்கத்தில் ஊர் மக்கள், கருவேபுரம், பாரூர் கீழ்குப்பம் வழி, தருமபுரி மாவட்டம் அப்படின்னு போட்டு தபாலில் சேர்க்கறதுக்கு முன்னால் அந்த ஊர் மக்களை பாராட்டி ஒரு 4 வரி அந்த அஞ்சல் அட்டையில் எழுதுங்க. எதுக்காக அந்த ஊர் மக்களை பாராட்டணும்? இந்த மாதிரி பொதிகை தொலைக்காட்சியில் ஒரு சம்பவம் சொன்னாங்க, அதனால் உங்களை பாராட்டணும் அப்படின்னு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். என்ன நடந்தது? 1989 அந்த ஊர் வானத்தில் ஒரு போர் விமானம் பறந்தது. போர் விமானத்தில் யார் உட்கார்ந்துருக்கா? ஸ்குவாட்ரன் லீடர் கர்வே அப்படின்னு ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார். அவருடைய வேலை என்ன? போர் விமானம் சரிவர இயங்குதா அப்படின்னு பார்க்க வேண்டியது. அதுக்காக ஓட்டி பார்க்குறார். அப்போ திடீர்னு விமானத்தில் ஏதோ பழுது, புகை கிளம்புது. கீழே யாரெல்லாம் இருக்காங்க? பூமியில் சாலையில் குழந்தைங்கள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்காங்க, நூற்றுக்கணக்கான குழந்தைங்க. பக்கத்தில் ஏரியில் அந்த ஊர் பையங்க விளையாடிட்டு இருக்காங்க, குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தொலைவில் வயல் இருக்கு. விமானம் தீப்பிடிக்க போகுது, பெரிய அளவில் வெடிச்சு சிதற போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு கர்வேக்கு. கீழே பார்த்தா குழந்தைங்க. அவர் என்ன பண்ணியிருக்கலாம்? ஒரு பேராசூட் எடுத்து பெயில் அவுட் பண்ணியிருக்கலாம், விமானம் எங்கேயாவது விழுந்து உடையட்டுன்னுட்டு. கீழே பார்த்தா குழந்தைங்க. அந்த பக்கம் பார்த்தா ஏரியில் ஜனங்க குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, வயலில் கொண்டு போய் இறக்குவோம்னு சொல்லிட்டு, இதெல்லாம் நான் சொல்ல இவ்வளோ நேரம் ஆகுதே தவிர எல்லாம் ஒரு சில நொடிகளில் முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் தூரம் இந்த யோசிச்சு கீழே பார்த்து முடிவு எடுக்கிறதுக்குள்ள விமானம் போய் நேராக கீழே இறங்கி தொலைவில் ஒரு புளிய மரத்து மேலே விழுந்து உடைஞ்சு சுக்கலாக செதறி போச்சு. கருவேயும் அதில் உயர விட்டுட்டார். அவர் நினைச்சிருந்தா தன்னை காப்பாற்றிட்டு இருக்க முடியும். ஆனால் நூற்றுக்கணக்கான குழந்தைங்க உசுர் நினைச்சு பார்த்தார். அந்த கடைசி 1-2 நிமிஷத்தில் அவர் அந்த சிந்தனை அவருக்கு வந்தது. அதனால நூற்றுக்கணக்கான அந்த ஊர் மக்களுடைய குழந்தைகள் காப்பாற்றப்பட்டாங்க. ஏரியில் குளிச்சுக்கிட்டு இருந்த பொதுஜனங்கள் காப்பாற்றப்பட்டாங்க. இதை
இந்த காட்சி முழுசையும் ஊர்வர்கள் அத்தனை பேரும் வேடிக்கை பார்த்தாங்க. வானத்துல ஒரு விமானம் எரிஞ்சுக்கிட்டே பறக்குதுன்னா நிச்சயமா எல்லார் கவனமும் அதுல தான் போயிருக்கும். பார்த்தாங்க. அவங்கதான் இந்த கர்வேயுடைய அற்புதமான சிந்தனைக்கு அத்தனை பேரும், ஊர் மக்கள் அத்தனை பேரும் சாட்சி. என்ன பண்ணாங்க அப்புறம்? ஊர் மக்கள் எல்லாம் ஒன்னா கூடி அந்த கர்வேயுடைய பேரால, கர்வேங்கிறது மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ள உங்களுக்கு உள்ள ஒரு சர்நேம், அந்த மாதிரி எஸ்கே கர்வேன்னு அவருடைய பேர். அதனால அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, ஒரு தீர்மானம் பண்ணாங்க, நம்ம பகுதிக்கு கர்வேபுரம்னு பேர் வைப்போம் அப்படின்னு. அதனால தமிழ்நாட்டுடைய இந்த பூகோள படத்துல கர்வேபுரம் அப்படின்னு நீங்க எப்பவாவது பார்க்க முடிஞ்சா அதுக்கு பின்னால இப்படி ஒரு அற்புதமான சிந்தனை இருந்திருக்கு. ஒரு இராணுவ வீரருடைய, ஒரு விமானப்படை அதிகாரியுடைய அற்புதமான சிந்தனை அதுக்கு பின்னால இருந்திருக்கு. அவருடைய அந்த ஒரு கணநேர சிந்தனையால இத்தனை உசுரை காப்பாற்ற முடிஞ்சிருக்கு. அது சாதாரண விஷயம் இல்லை. அவர் நினைச்சிருந்தா அந்த பாராசூட்ல ஏற தப்பிச்சிருக்கலாம் இறங்கி. ஆனா குழந்தைகளுடைய கதி அவர் நினைச்சு பார்த்தார். அவருடைய சிந்தனை அப்படி செயல்பட்டது, அதுவும் அந்த கணத்துல. அதனால அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து தங்களுடைய ஊருக்கு கர்வேபுரம் அப்படின்னு சொல்லி பெயரை மாற்றி பதிவு பண்ணிக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் உள்ள ஊரு, உள்ள நாடு பாரத நாடு. இப்படிப்பட்ட அற்புதமான சிந்தனை. சிந்தனைனாக்க இலக்கியத்தில் துவையிறது, நாடகத்தில் ஈடுபடுறது, கலைகளில் சிறந்து விளங்குறது, அதுக்கு தான் சிந்தனையை செலுத்தணுங்கிறது இல்லை. மற்றவங்களுக்கு நன்மை செய்யறது அப்படிங்கிறதுலையும் சிந்தனை செலுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு அந்த கர்வேபுரவாசிகளுடைய நன்றி உணர்வு ஒரு அழகான எடுத்துக்காட்டு. பேக் டு தி ஷோ. நம்ம மகாதேவன் ஐயா அவர்கள் வந்து நல்ல நல்ல சிந்தனைகளை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பா. ஆமா. இன்னைக்கு இன்னொரு விஷயம் ஹரி, நம்ம வந்து ஞாயிறு காலைன்னு அழகா ஆரம்பிச்சோம். ஞாயிறு காலை மட்டும் இல்ல, இன்னைக்கு வந்து ஏப்ரல் 30ஆம் தேதி. இது வந்து வரலாற்றுல ரொம்ப முக்கியமான ஒரு நாள் தெரியுமா? நம்ம இன்னைக்கு வந்து இந்த டே இல்லன்னா நம்ம இன்னைக்கு இல்லவே இல்ல. நம்ம இன்னைக்கு வாழவே முடியாதுன்ற நம்ம இப்ப இருக்கிற சூழ்நிலையில நம்ம வாழவே முடியாத ஒரு விஷயம் எது வச்சு சொல்லுங்க? நம்ம இன்டர்நெட், அதாவது வேர்ல்ட் வைட் வெப் இன்னைக்கு தான் லான்ச் பண்ண டே. சோ 1993ல CERN அப்படின்ற ஒரு ஆய்வுலகத்துல இத லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இது ரொம்ப முக்கியமான, ஹிஸ்டரியில ரொம்ப முக்கியமான டே. பிகாஸ் வேர்ல்ட் வைட் வெப்ன்றது வேர்ல்டே ஒரு புரட்டி போட்ட ஒரு விஷயம். இன்டர்நெட்ல நீங்க யூஸ் பண்ற ஒரு தளம். ஆமா, அது இல்ல இன்னைக்கு வந்து நமக்கு இன்டர்நெட்டே இல்லையே. இன்டர்நெட்டே இல்ல, கரெக்ட். சோ அதனால நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனும் இப்ப சீக் பண்றது த்ரூ திஸ் தான். சோ இந்த டே கண்டிப்பா நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாம எனக்கு இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு தெரியுமா? இன்னொரு ஸ்பெஷல், நம்ம சாப்பிடுற ஐஸ்கிரீம். ஓ, சம்மருக்கு ஏத்த மாதிரி ஒரு நியூஸ் வச்சிருக்கீங்க. நம்ம சாப்பிடுற ஐஸ்கிரீம் அது வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து கப்ல தான் கொடுத்துருந்தாங்க. அந்த கோண வடிவமைச்சு கொடுத்தது 1905. அந்த கோணை கண்டுபிடிச்சது. அது மட்டும் இல்ல, எதுக்காக அந்த கோன் கண்டுபிடிச்சாங்கன்னா முக்கியமா அந்த கோனையும் சேர்த்து சாப்பிடலாம். பசங்களுக்கு ரொம்ப ஒரு அட்ராக்டிவான விஷயம். சோ கண்டுபிடிச்ச நம்ம கோனை வச்சு சாப்பிடுறோம். கண்டிப்பா கோன் ஐஸ்ன்றது எவ்வளவு ஃபேமஸ். இன்னையோட சிறப்பு மட்டும் இல்லாம இன்னையோட நல்ல நல்ல செய்திகளை நம்மளோட சேர்ந்து பகிர்ந்து போறாங்க. அதாவது இந்த டேல இந்த ஸ்பெஷாலிட்டி மட்டும் இல்ல, இன்னும் முக்கியமான ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குன்னு நமக்கு சொல்ல போறாங்க. நம்மளோட இணைஞ்சிருக்காங்க திருமதி பாரதி அவர்கள் நியூஸ் அனாலிசிஸ்க்காக. வணக்கம். காலை வணக்கம். நீங்க சொன்னீங்க நிறைய விஷயம். அதுல முக்கியமான இன்னொரு விஷயமும் நான் ஆட் பண்ண போறேன். என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே இவரை தெரியும். இவர் as a person தெரியாது, ஆனா இவர் பேர்ல இருக்கிற அவார்டு தெரியும். he is called as the father of Indian cinema. அவ்வளவு பெரிய ஒரு லெஜெண்ட். இது உயர் திரு தாதா சாஹேப் பால்கே அவர்களுடைய பிறந்த நாள். சோ நம்ம எல்லாருக்குமே அவருடைய பேர்ல இருக்கிற அவார்டு தெரியும். சோ நம்ம கவர்மெண்ட் வந்து 1969ல இருந்து இந்த அவார்டை கொடுத்துட்டு இருக்காங்க. இது எதுக்காக தராங்கன்னா லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் இன் இந்தியன் சினிமா, அந்த கேடர்ல கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இது ரொம்ப பெருமைக்குரிய. ஃபல்கே அவார்ட்ஸ் மட்டும் தான் கேள்விப்படுவோம், அவரை பற்றின விஷயங்கள் நமக்கு தெரியாது. இப்பதான் நம்ம வந்து அவர் வந்து ஒரு சிறந்த கதாசிரியர், திரைக்கதாசிரியர், இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளரும் கூட. சோ அவருடைய படைப்புகள்லாம் நம்மளுடைய இந்தியன் சினிமால ஒரு பெரிய மைல்கல்களா அமைஞ்சிருக்கு. அந்த காலத்துல எந்த ஒரு டெக்னாலஜியுமே இல்லாம அவர் எடுத்த முதல் திரைப்படம் ராஜா ஹரிஸ் சந்திரா. சோ அதெல்லாம் வந்து இன்னைக்குமே அது ஒரு அது ரொம்ப அவர் நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காங்க சினி இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழையறதுக்கு. சோ அவ்வளவு பெரிய லெஜெண்டோடைய பர்த்டே இன்னைக்கு. இதுல கூடுதலா இன்னொரு தகவல் என்னன்னா, நமது
இயக்குனர் திரு கே விஸ்வநாத் அவர்களுக்கு ரீசெண்டா இந்த அவார்டை கான்ஃபர் பண்ணிருக்காங்க. So he has bagged that award recently for lifetime achievement award in Indian cinema. So திரு கே விஸ்வநாதன் அவர்களுடைய படைப்புகள்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். சலங்கை ஒலி, சிப்பிக்குள் முத்து, அந்த மாதிரி பல மூவிஸ் எடுத்திருக்காரு. ஆமா, அவரை வந்து ஆன் ஸ்கிரீனும் நம்ம பார்த்திருக்கோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஏதாவது திரைப்படம்? இப்ப ரீசெண்டா உத்தம வில்லன்ல அவர் நடிச்சிருக்காரு. ஊர்வசி மேடம் உடைய அப்பாவா ஒரு சோ அவர்தான் தாத்தாவா நடிப்பாரு. ஆமா, நயன்தாராவோட தாத்தாவா நடிப்பாரு. சோ நிறைய தெலுங்கு மூவிஸ்ல கூட அவர் ஆக்ட் பண்ணிருக்காரு. சோ அப்படிப்பட்ட ஒரு மாமனிதருக்கு இந்த அவார்டு வழங்கியிருக்காங்க. சோ தட் இஸ் த இன்ஃபர்மேஷன் ஃபார் தி டே. அண்ட் இன்னைக்கு ஸ்டார்ட் வித் நம்ம என்ன சொல்ல போறோம்னா, ஒரு ஞாபகம், ஒரு ரிமைண்டர் கொடுக்க போறோம் மக்களுக்கு. நேத்தே சொல்லிட்டோம் நம்ம, இன்னைக்கு ஒரு ரிமைண்டர் கொடுத்துடலாம். இன்னைக்கு போலியோ டிராப்ஸ் இன்னைக்கு கொடுக்கறாங்க. சோ 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் எல்லாருமே கண்டிப்பா போட வேண்டிய ஒரு இது. இந்த இளம்பிள்ளைவாத நோய் வந்து கம்ப்ளீட்டா நம்ம நாட்டுல இருந்து எராடிகேட் பண்றதுக்கு கவர்மெண்ட் பண்ற ஒரு பெரிய ஸ்டெப் இது. சோ நம்ம இது எல்லாருமே இதுக்கு சப்போர்ட் பண்ணி அண்ட் கண்டிப்பா நம்ம கிரியேட் பண்ணி, அண்ட் இது நிறைய சத்துணவு கூடங்கள்ல அண்ட் அங்கன்வாடி நிறைய இடத்துல, பப்ளிக் ஸ்கூல்ஸ்ல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லா இடத்துலயுமே போட்டுட்டு இருக்காங்க. அதாவது போலியோன்றது இந்தியால ஓரளவுக்கு எராடிகேட் பண்ணப்பட்டிருக்கு. இருந்தாலும் உலக அளவுல போலியோ இன்னும் இருக்கிறதுனால அதோட ஜாகிரதையா இருக்க வேண்டிய சூழ்நிலை நம்ம இருக்கோம். ஆமா, அதனால நம்ம இந்த இதை இன்னைக்கு போட்டுடணும். கண்டிப்பா எல்லா தாய்மார்களும் மறக்காம போய் அவங்க குழந்தைக்கு கொடுத்துருங்க. சோ அதுதான். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, இப்போ ஸ்கூல் டைம்லாம் லீவ் இல்லையா? சோ எல்லாரும் வெக்கேஷன்ல இருக்காங்க. இந்த நேரத்துல எல்லாரும் வெக்கேஷன் அப்படிதான் யோசிப்பாங்க. ஆனா நமது விருதுநகர் மாவட்டத்துல இருக்கிற ஆர்டிஓ ஆபீஸ்ல இருக்கிறவங்க என்ன யோசிச்சிருக்காங்கன்னா, இந்த டைம் இஸ் தி பெஸ்ட் டைம் டு செக் ஃபார் தி வெஹிக்கிள்ஸ். அதாவது ஸ்கூல் வேன்ஸ் எல்லாம் போய் பர்சனலா இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த ஆர்டிஓ ஆபீஸ்ல இருந்து எடுத்து பண்ணிருக்காங்க. சோ செக் பண்ணிருக்காங்க எல்லா சேஃப்டி மெஷர்ஸும் அது கம்ப்ளை ஆகுதா அப்படிங்கறத செக் பண்ணிருக்காங்க. என்னெல்லாம் செக் பண்ணிருக்காங்கன்னா, இப்போ சும்மா வண்டி சரியா ஓடுதா, பிரேக் சரியா அப்ளை ஆகுதாங்கிறது மட்டும் இல்லாம எமர்ஜென்சி எக்ஸிட் அண்ட் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ், வேக கட்டுப்பாட்டு கருவி, அதெல்லாம் வந்து செக் பண்ணிருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான பாராமீட்டர்ஸ். ஒரு நேரத்துல இல்லாட்டியும் ஒரு நேரம் நம்மளுக்கு அது இல்லைன்னா ரொம்ப பெரிய டிசாஸ்டர் ஆயிடும். அதனால சோ குழந்தைகள் தான் நாட்டோட முதுகெலும்பு. எஸ் அதனால இது ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. சோ விருதுநகர் மாவட்டத்துல இருக்கிற ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கிற எல்லா தனியார் பள்ளிகள்ல இருக்கிற வேன்ஸ் எல்லாத்துக்குமே இது பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இது தமிழ்நாடு பூரா எல்லா இடத்துலயும் கண்டிப்பா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். இது ஒரு பெரிய ப்ரோஆக்டிவ் மெஷர். என்னன்னா வருமுன் காப்போம் அப்படிங்கறத வந்து கரெக்டா செயல்படுத்திருக்காங்க. அதுவும் வெக்கேஷன் நேரத்துல. இதே நம்ம ஸ்கூல் பண்ணிக்கிற டயத்துல பண்ணிட்டு இருந்தா அதாவது இந்த டைம் இந்த 2 மாசம் லீவை நல்லா பயன்படுத்திருக்காங்க, யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அது ஒரு விஷயம். அடுத்தது வந்தோம்னா, உங்களுக்கு கார்டன்ஸ் பிடிக்குமா? நிச்சயமா, நாங்களே ஒரு மூங்கில் தோட்டத்துக்குள்ள தானே உட்கார்ந்திருக்கோம். ஓகே, வீட்ல கார்டன் வளர்க்கறதுக்கு கண்டிப்பா நிச்சயமா கண்டிப்பா ஆசை. ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாருமே பிளாட் சிஸ்டம்க்கு மாறிட்டோம். ஆமா, அதனால நம்மளுக்கு கார்டனிங் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கனவாயிடுச்சு. அதாவது நம்மள சுத்தி ஒரு வீட்டை சுத்தி ஒரு கார்டன்ங்கிறது முன்னாடி இது ரொம்ப காமனா இருந்தது. இப்ப வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆனா இதை என்கரேஜ் பண்ற மாதிரி நம்மளுடைய ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, மாடி தோட்ட காய்கறிகளை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது இது வந்து 2012ல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப திரும்ப அதை வந்து கொடுத்திருக்காங்க நம்ம மக்களுக்கு. என்னன்னா, இது ஒரு கம்ப்ளீட் கிட்டா கொடுக்கறாங்க. அந்த கிட்ல வந்து கோகனட், அந்த தேங்காய் நாறு, அது வந்து மண் மாதிரி பயன்படுத்துறாங்க. சோ தட் அதுல வாட்டர் ரிட்டென்ஷன், தண்ணீர் வந்து அவ்வளவு சீக்கிரமா எவாபரேட் ஆயிடாது. நம்ம வெயிலுக்கு எவ்வளவு தண்ணி விட்டாலும் செடி வாடி வதங்கிடும். சோ அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல அந்த கிட்ல அந்த கோகனட் பேஸ கொடுத்து, அந்த நாரை கொடுத்து, விதைகள், அப்புறம் வந்து அதற்கு பயன்படுத்தக்கூடிய உரங்கள், அதுக்கப்புறம் ஒரு கம்ப்ளீட் யூசர் மேனுவலும் கொடுக்கறாங்க. இந்த யூசர் மேனுவல்ல வந்து எந்தெந்த காலத்துல எந்தெந்த நேரத்துல எந்தெந்த விதைகளை போடலாம் அப்படிங்கறது உட்பட இதுல காய்கறிகள், பூக்கள் அப்படின்னு நிறைய விதைகள் நம்மளுக்கு தராங்க. சோ இது ஒரு பெரிய ஐ ஓபனர் நம்ம எல்லாருக்குமே. சோ கண்டிப்பா இதை நம்ம போய் வாங்கணும். இதை வந்து மானிய விலையில கொடுத்துட்டு இருக்காங்க. இதோடைய ஒரிஜினல் பிரைஸ் வந்து 522 rupees. நம்மளுக்கு கவர்மெண்ட் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்து நம்ம இப்ப 320 rupeesக்கு வாங்கினா போதும். ஒண்ணுமே கிடையாது. 300 rupeesன்றது பெரிய விஷயம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு இதுக்கு பயன்படுத்தலாம். அண்ட் இன்னொன்னு என்னன்னா, ஃபிளவர் பாட்ஸ்ல வைக்கிற கார்டன்ஸ்க்கும் இந்த மாதிரி வைக்கிற கார்டன்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, ஃபிளவர் பாட்லாம் வந்து ஃபிளாட்ஸ்ல வச்சோம்னா ரொம்ப அப்ஜெக்ட் பண்ணுவாங்க. என்னன்னா ரொம்ப ஹெவியா இருக்கும். அந்த சீலிங் வந்து அந்த ரூஃப் வந்து அதை தாங்குமா அப்படிங்கிற ஒரு இது வந்து ரொம்ப லைட் வெயிட். பிளஸ் ஆல்சோ அந்த பிளான்ட் அதை கண்ட்ரோல் பண்றோம். ஆக்சுவலி ஃபிளவர் பாட்ஸ்ல வைக்கும்போது நம்ம ஃப்ரீயா வளர விடும்போது அது இன்னும் பெட்டரா வளரும். அது ஒண்ணு. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, இது வந்து தமிழகத்துல
மாதவரம், அண்ணா நகர், திருவான்மியூர் அந்த இடத்துல எல்லாம் ஹார்டிகல்ச்சர் இதுல கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் தமிழகத்துல டோட்டலா திருச்சி, சேலம், கோவை, மதுரை இந்த இடத்துல கொடுத்துட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாரும் இதை வாங்கி பயனடையணும். ஆமா, சென்னையில நிறைய ஃபிளாட்ஸ் இருக்கு, எல்லாரும் வாங்கி வைக்கலாம் இருக்காங்க. வாங்கி லைஃப் ஷாப்பிங் போயிடலாம் நம்ம முடிச்சிட்டு. ஓகே, அடுத்தது வந்து ரேஷன் கார்டுல வந்து மண்ணெண்ணெய் வாங்குறவங்க வந்து ஆதார் கார்டை மேண்டேட்டரியா இணைக்கணுங்கிற ஒரு ரூல் வந்திருக்கு. ஆல்ரெடி ரேஷன் கார்டு அண்ட் இது ஆதார் இணைக்கணும், அந்த ஸ்மார்ட் கார்டு சிஸ்டம்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது அடிஷ்னலா இந்த ப்ராடக்ட்ஸை யாரும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, இவங்க கொடுக்குற இந்த ப்ரொவிஷன்ஸை யாரும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக எடுக்கிற ஒரு பெரிய ஸ்டெப். ஸோ நம்ம எல்லாருமே இதுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்து நம்மளுடைய ஆதார் கார்டை இதோட இணைச்சுக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ இது ஒரு வேண்டுகோள். இது ஒரு நம்ம சொல்ற நியூஸ் எல்லாமே ஜெனரல் அவேர்னஸ் நிறைய மூட்டக்கூடிய ஒரு விஷயம். ஆமா ஆமா. அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போனா இது ஒரு பெரிய இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம். நிறைய பலதரப்பட்ட ஒரு நேரத்துல ஒரு சிச்சுவேஷன்ஸ்ல இறந்து போன நமது ஜவான்ஸ் எல்லாம் வந்து அவங்களுடைய ஃபேமிலியை வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ரீசென்ட்லி ரெக்ரூட்டட் 2012 அப்புறம் வந்திருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து தத்தெடுத்திருக்காங்க உங்க ஃபேமிலியை. ஸோ இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் மட்டும் கொடுத்துட்டு ஒதுங்கிடுற ஒரு விஷயம் கிடையாது. இவங்க வந்து இது பண்றாங்க, இவங்க கம்ப்ளீட்டா ஃபெசிலிட்டேட் பண்றாங்க, அந்த ஃபேமிலிக்கு ஒரு பெரிய கைடன்ஸ் கொடுக்குறாங்க. பிகாஸ் ஜவான்ஸ்க்கெல்லாம் நம்ம கவர்மெண்டே எல்லா சப்போர்ட்டும் பண்ணி கொடுக்குறது. ஸோ அவங்களுடைய ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை பத்தி நம்ம இது பண்ணலைன்னா கூட அது கரெக்டான டைம்ல போய் அவங்கள ரீச் ஆகுதா அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களுடைய ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இதே நான் இன்ஸ்பைரிங் சொல்றேன்னா, நம்ம வந்து வெறும்னா ஹெல்ப்ங்கிறது பணத்தால பண்றது மட்டுமே ஹெல்ப் கிடையாது. பணத்தால பண்றதை விட இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெரிய இருக்கணும். அவங்க கூட நம்ம இருந்து அதை எம்பத்தைஸ்னு சொல்வாங்க. அது காசு செலவுக்கு காசு கொடுத்துட்டு போயிட்டா சந்தோஷம் வந்துராது. கண்டிப்பா. சோ அவங்களோட இருந்து அந்த குழந்தைங்களை வந்து இப்போ அதுல நிறைய குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா, சோ அந்த குழந்தைங்களுக்கு படிப்பு பாதியில நின்னு இருக்கலாம், இவங்க அதுக்கான ஃபுல் சப்போர்ட் கொடுத்து சோ தே ஆர் மோட்டிவேட் அண்ட் என்கரேஜிங். சோ இது ஒரு பெரிய விஷயம். அடுத்தது வந்து நமது மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய விஷன் என்னன்னு பார்த்தோம்னா, ஹோம் ஃபார் ஆல் by 2022. ஹோம் ஃபார் ஆல்னா எல்லோருக்கும் வீடு, இல்லம்ங்கிறது ஒரு பெரிய கனவு இன்னைக்கு. சோ கனவு இல்லம் தான் நம்ம சொல்றதே. சோ இந்த மாதிரி ஒரு இதை வந்து ப்ராஜெக்ட் பேர் ட்ரீம் ஹோம்ஸ் தான். அந்த அளவுக்கு வந்து அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா, வீடுங்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அந்த மாதிரி ஒரு வீட்டை வந்து நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக இபிஎஃப் ஆர்கனைசேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க, எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட், எம்ப்ளாயர் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கனைசேஷனும் அர்பன் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரியும் சேர்ந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் வீடு கட்ட போறாங்க அடுத்த 2 வருஷத்துல, ஆல் ஓவர் இந்தியா. சோ இது வந்து என்னன்னா நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஐ ஓபனர் இருக்க போது. சோ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் பாத்தீங்கன்னா சப்சிடில தான் கொடுப்பாங்க. சோ ஒரு சப்சிடைஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு காமன் மேன போய் ரீச் ஆற இந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயம் தான். சோ இது ஒரு பெரிய கனவு எல்லாத்துக்குமே ரொம்பவே சந்தோஷமான விஷயம். அதுவும் அந்த ஸ்ட்ரீட்ஸ் நம்ம கிளியர் பண்ணுவோம், அந்த ஸ்ட்ரீட்ஸ்ல இருக்கிறவங்கள அந்த வாழ்க்கையை நம்ம வந்து உயர்த்தறதுக்கான ஒரு, அதாவது ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்க் இருக்குங்கிற மாதிரி இந்த பொருளாதாரத்துக்கும் இதுக்கும் கண்டிப்பா. சோ அந்த மாதிரி இந்த ரோட் ஓரத்துல இருக்கிற வீட்டுக்கெல்லாம் வீடு கொடுத்தோம்னா ரோட்ஸ் பெட்டர் ஆகும். ஆமா ஆமா. அடுத்தது வந்து நம்ம மகளிர் எல்லாருமே சந்தோஷப்படக்கூடிய மாதிரி ஒரு விஷயம் என்னன்னா, ஐஐடில வந்து விரைவில் மகளிருக்கான இடஒதுக்கீடு வந்து அமலாக்கப்பட உள்ளது. சோ விமென்க்கு வந்து ஒரு தனி பெர்சன்டேஜ் ஒதுக்க போறாங்க. இது எதனாலனா, இப்போதைக்கு வந்து அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க, அரௌண்ட் 5% தான் இருக்காங்க. சோ இது வந்து ஒரு 20% கொண்டு வரணுங்கிறது அவங்களுடைய டெசிஷன். இத பண்ணிருக்கிறது யாருன்னாக்க நம்மளுடைய மதிப்பிற்குரிய மத்திய மனித மன மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் அவர்கள். இது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஃபீமேல் அப்படிங்கிற ஒரு போர்ஷனை வந்து எம்பவர்மெண்ட் அப்படிங்கறதோட கனெக்ட் பண்றது வந்து இது வந்து ஒரு ரைட் மூவ்னு நான் ஃபீல் பண்றேன். பிகாஸ் படிச்சாதான் படிப்பு மட்டுமே ஒருத்தரை வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். சோ அந்த மாதிரி ஐஐடில இந்த மாதிரி கொண்டு வந்தது வந்து ரொம்ப பெரிய விஷயம். கண்டிப்பா. அடுத்தது லாஸ்டா நான் சொல்லி முடிக்க போறது வந்து ஐபிஎல். ஓகே, ஸ்போர்ட்ஸ் நியூஸோட முடிச்சிடலாம். பெங்களூர் அணி வந்து புனே வாரியர்ஸோட நேத்து மோதினாங்க. பெங்களூர் அணி வந்து ஐபிஎல்ல இருந்து வெளில போயாச்சு. 10 மேட்சஸ் விளையாடி இருக்காங்க. அதுல 2 மேட்சஸ் மட்டுமே பெங்களூர் அணி வின் பண்ணதுனால அவங்களால ஃபர்தரா அதை கண்டினியூ பண்ண முடியல. சோ இந்த ஐபிஎல்ல வந்து நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன், நேத்து சொன்னேன், நம்மளோட இன்ட்ரெஸ்ட் எல்லாமே ரொம்ப குறைஞ்சிருச்சு சிஎஸ்கே போனதுக்கு அப்புறம். சென்னை சூப்பர் கிங்ஸ் போனது இங்க மெட்ராஸ்ல யாரும் பெருசா பார்க்கறது இல்ல, அதனால நானே பெருசா மேட்ச் பார்க்கறது இல்ல. சோ நாங்க திரும்ப சொல்லிட்டே இருக்கோம், ப்ளீஸ் bring CSK back to IPL. They're going to be back. Yes, so நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். So that's all for the day.
வண்டர்ஃபுல். இதுல இருந்து நான் ஒன்னு ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து இந்த டெரஸ் கார்டனிங் பத்தி பேசும்போது எனக்கு ஒரு இது ஞாபகம், ரீசெண்டா படிச்ச ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நிறைய நம்ம ஆலமரம், பெரிய பெரிய குல்மோகர் ட்ரீஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம ஆபீஸ்ல வளர்க்க முடிஞ்சு அவ்வளவு நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். அது எப்படி பண்ண போறோம் அப்படின்னா, நிஜமாவே இது வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் கல்ச்சர், அதாவது வந்து பான்சாய் அப்படின்னு சொல்லி ஒரு வளர்ப்பு முறை. எப்படின்னா, இந்த மரங்கள்ல இருந்து ஏதாவது ஒரு பகுதி, அதாவது விழுதோ இல்ல அது செடியோ பூ, அதாவது சின்ன ஒரு இதை எடுத்துக்கிட்டு அதை கிராஃப்டிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு பாட்ல வளர்க்கறது. ஒரு செட்டில வளர்க்கும் போது அது வந்து அதே மரமே தான், ஆனா வந்து மினியேச்சர் சைஸ்ல வளரும். ரொம்ப அழகா குட்டியா, அதுவும் விழுது விடும். எல்லாமே எப்படி ஒரு மரம் இருக்குமோ நம்மளுக்கு அந்த காத்து பியூரிஃபை பண்றதுல இருந்து எல்லா ஒரு பயன்பாட்டுக்குமே அது யூஸ் ஆகும். ஆனா எல்லாமே மினியேச்சர்ல இருக்கும். இந்த பாட்டை நீங்க ஆபீஸ்லயே வச்சு யூஸ் பண்ணலாம். அது மட்டும் கிடையாது, நம்ம வாஸ்துன்னு சொல்லி பேசுவோம் இல்லையா, சோ ஃபெங் ஷூயிக்காகவும் இது யூஸ் ஆகும். அதாவது சவுத் ஈஸ்ட் அந்த ஒரு டைரக்ஷன்ல இந்த பிளான்ட்ஸை வச்சு யூஸ் பண்ணும்போது ஆபீசஸ்ல டெஃபினட்டா கெரியர் growth எல்லாமும் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன விஷயம் நான் படிச்சேன். ஆமா, இந்த மூங்கில் தோட்டம்லாம் கூட போன்சாயில வந்துருச்சு. சோ அதெல்லாம் கூட ஆபீஸ்ல வச்சிட்டோம்னா ஒரு ப்ராஸ்பெரிட்டி வரும் அப்படிங்கிறது ஒரு கண்டிப்பா. நம்ம வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் ஏர் கண்டிஷன் என்வாயன்மெண்ட்ல இருக்கும். ஏர் கண்டிஷனர் க்ளீன் பண்றத விட இவங்க எல்லாம் நேச்சுரல் கிளீனர்ஸ். சோ இது நல்ல விஷயம். வாங்கி வச்சா பாக்குறதுக்கு ஒரு மாதிரி பிளசன்ட்டா இருக்கும். உள்ள வந்தோனே நம்ம ஜெனரேஷனுக்கு ஈஸியான விஷயம். இது ஆன்லைன்ல அவேலபிளா இருக்கு. சோ டக்கு டக்குன்னு ஏதோ ஒரு ஆன்லைன் வெப்சைட் போட்டு தட்டினீங்கன்னா பான்சாய் வாங்கி எல்லாரும் அவங்க ஆபீஸ்ல வாங்கி வச்சிட்டாங்க அப்படினா அவங்க எவ்வளவு கிரீனரி, நமக்கு அந்த கிரீன் கலரை பார்த்தாலே நமக்கு அந்த சிஸ்டம் ஆன் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் கிரியேட்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். சோ இப்போ அருமையான நம்ம நியூஸ் அனாலிசிஸ் சூப்பரா ராப் அப் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். நிறைய இன்ஃபர்மேஷன், எனர்ஜெட்டிக் விஷயங்கள் நிறைய வந்து பயனுள்ள செய்திகளா சொன்னாங்க. ஆமா, யூஸ்ஃபுல் அண்ட் எனர்ஜெட்டிக் அண்ட் வைப்ரண்ட் திங்ஸ் நம்ம பார்த்தோம். சோ இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? யோகா. வைப்ரண்டா பார்த்துட்டோம். சோ இப்போ நம்ம சாந்தமா அடுத்த மூவ் போலாம். யோகா பார்க்க போறோம். நம்மளோட அழகான ஒரு செக்மெண்ட் தியான யோகம். அதுல முக்கியமா ஆகாய முத்திரை. சோ பார்த்துட்டு வந்துடலாமா? ஓகே, தியான யோகம் உங்களுக்காக. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. புதிய தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பணிவான காலை வணக்கம். தியான யோகத்திலே இன்றைய தினம் ஆகாய முத்திரை என்ற ஒரு முத்திரை, அதனுடைய பலன்கள், அது எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை பற்றி சற்று சிந்திப்போம். அனைவருக்கும் தெரியும், பெண்கள் நம் நாட்டினுடைய கண்கள் என்று. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு தாயினுடைய கருப்பையில் இருந்துதான் நாம் உலகத்திலே வெளிவந்துள்ளோம். அப்படிப்பட்ட பெண்களுக்கு பல்வேறு காலகட்டங்களிலே பல வகையான உடல் ரீதியான மனோரீதியான பிரச்சனைகள் இருக்கின்றன. அந்த வகையிலே மாதவிலக்கு காலத்திலே நிறைய பெண்களுக்கு பல வகையான பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு முத்திரை தான் இந்த ஆகாய முத்திரை. இது பெண்களுக்கு மட்டுமல்ல, ஆண்களுக்கு நரம்பு தளர்ச்சியை நீக்கக்கூடிய அற்புதமான முத்திரை. அந்த மாதவிலக்கிலே பல பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது உடலிலே கழிவுகள் சரியாக வெளிவராத நிலை நிறைய பெண்களுக்கு ஏற்படுகின்றது. காலங்கள் தாண்டி 2 மாதங்கள் 3 மாதங்கள் கழித்து கூட ஒரு சில பெண்களுக்கு மாதவிலக்கு ஏற்படுகின்றது. அவர்கள் பல வகையான மருந்துகளை எடுத்துக்கொள்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த ஆகாய முத்திரையை தினமும் காலை மதியம் மாலை 3 வேளை 3 நிமிடங்கள் செய்து வந்தால் என்றாலே நிச்சயமாக அந்த பிரச்சனையில் இருந்து அவர்களுக்கு முழுமையான ஒரு பலன் கிடைக்கும். அப்படி கிடைக்கின்ற பொழுது அவர்களுடைய மனோரீதியாக ஏற்படக்கூடிய மற்ற பிரச்சனைகளுக்கும் ஒரு சால்வேஷன் கிடைக்கின்றது. இந்த முத்திரைகளை ஆண்களும் பெண்களும், குறிப்பாக பெண்கள் தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள். நிச்சயமாக வாழ்க்கையிலே நலமாக வாழ முடியும். இப்பொழுது இந்த ஆகாய முத்திரையை எவ்வாறு பயிற்சி செய்வது என்பதை பற்றி சற்று தெளிவாக சிந்திப்போம். நேயர்களே, இப்பொழுது ஆகாய முத்திரை என்ற முத்திரையை என்னுடைய செயல்முறை விளக்கத்தை சற்று சிந்திப்போம். இது சுகாசன நிலை. நிமிர்ந்து உட்கார வேண்டும். முத்திரைகள் செய்கின்ற பொழுது நிமிர்ந்து உட்கார வேண்டும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளே இழுங்கள், மெதுவாக மூச்சை வெளியே விடுங்கள். ஒரு 30 வினாடிகள் மூச்சிலே கவனம் செலுத்த வேண்டும். இப்பொழுது நடுவிரல் பெருவிரல் நுனி, நடுவிரலையும் பெருவிரல் நுனியையும் இணைத்துக் கொள்ள வேண்டும். மீதி விரல்கள் தரையை நோக்கி இருக்க வேண்டும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். அந்த விரல் நுனியிலே ஒரு சிறிய அழுத்தம் கொடுக்கின்றோம். அந்த அழுத்தத்திலே உங்களது மனதை லயம் செய்யுங்கள். ஒரு மனம் உங்களது மூச்சோட்டத்தில் தியானம் செய்யட்டும். இந்த முதிரை பெண்களுக்கு மிக அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய அற்புதமான முதிரை. மிக மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் 2 நிமிடங்கள் இந்த முதிரையிலே செய்யலாம். கண்களை திறந்து கொள்ளுங்கள். இதே முதிரையை
பத்மாசன நிலையிலே எவ்வாறு செய்கின்றார்கள் என்பதை பார்ப்போம். பத்மாசனம் போட முடியாதவர்கள் சாதாரண சுகாசனத்திலேயே செய்யலாம். பத்மாசனத்தில் செய்கின்ற பொழுது பலன்கள் மிக அதிகமாக கிடைக்கின்றது. மீண்டும் ஆகாய முத்திரை, நடுவிரல் பெருவிரல் நுனியை இணைத்துக் கொள்ள வேண்டும். மிக மெதுவாக மூச்சையை உள்ளே இழுங்கள், மிக மெதுவாக மூச்சையை வெளியே விடுங்கள். ஒரு மனம் மூச்சிலே லயிக்கட்டும், ஒரு மனம் அந்த விரல் நுனி அழுத்தத்திலே லயிக்கட்டும். 2 நிமிடங்கள் இந்த நிலையிலே இருக்க வேண்டும். பாருங்கள், இந்த முதிரையிலே தியானமும் வந்துவிட்டது, ஆசனமும் வந்துவிட்டது, மூச்சு பயிற்சியும் வந்துவிட்டது. முதிரையினுடைய முழுமையான பலன்களையும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் செலவழிக்கக்கூடிய நேரம் 2 நிமிடம் என்றாலும் வாழ்க்கை முழுவதும் ஆரோக்கியமாக வாழச் செய்யக்கூடிய அற்புதமான முதிரை தான் இந்த ஆகாய முத்திரை. ஆண்களை விட பெண்களுக்கு மிக அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய முதிரை. தொடர்ந்து பயிற்சி செய்தால் நலமாக வளமாக வாழலாம். கைகளை சாதாரண நிலைக்கு கொண்டு வாருங்கள். சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். பத்மாசனம் செய்ய முடியாதவர்கள் தாராளமாக சுகாசனத்தில் அமர்ந்து இந்த முத்திரைகளை செய்யலாம். முதுகெலும்பு மட்டும் நேராக இருக்க வேண்டும். தொடர்ந்து இந்த முத்திரையை பயிற்சி செய்யுங்கள். வாழ்க்கையிலே நலமாக வளமாக வாழ வேண்டும் என்று அன்போடு கேட்டு இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். காலை தென்றலுக்கு மீண்டும் வருகை. இது பிரியங்கா மற்றும் ஹரிஹரன். சோ இப்ப நம்ம வந்து நம்மளோட மெயின் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். அதாவது முக்கியமான சென்ட்ரல் பீஸ் நம்மளோட கெஸ்ட் வந்திருக்காங்க, அதிதி தேவோ பவ. சோ அதாவது நம்மளுக்கு தெய்வ ரூபத்துல வந்திருக்கிற ஒரு கெஸ்ட் யாரு ஹரி? இயற்கையை பத்தி நம்ம நிறைய பார்த்தோம். கரெக்டா? அந்த இயற்கை உபாதாயங்களை வச்சு எந்த ஒரு கெமிக்கல்ஸுமே யூஸ் பண்ணாம ஒரு மருத்துவ முறை இருக்கு. அது தெரியுமா உனக்கு என்னன்னு? ஐ திங்க் ரொம்ப பழமையான மருத்துவ முறை. சோ அதுல ரொம்ப தேர்வு பெற்றவர் ஒருத்தர் தான் மணிவண்ணன் ஐயா அவர்கள் வந்திருக்காரு. வருகை சார். வணக்கம். புதுகை தொலைக்காட்சியிலிருந்து உங்களுக்கு அன்பான வணக்கங்கள் சார். சோ இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க சார். இவ்வளவு ஒரு உயிர் கட்டத்துல நீங்க வாழ்க்கையில இருக்கீங்க. உங்களோட ஆரம்ப காலங்கள் பத்தி கொஞ்சம் சில வார்த்தைகள் சொல்ல முடியுமா? உங்க பள்ளி பருவங்கள், உங்களோட நீங்க வளர்ந்த சுற்றுச்சூழல். ஆரம்ப காலம் எல்லாரும் போல நானும் பிறந்தேன். என்னுடைய தந்தையார் பண்ணப்பட்ட பெருமாள் என்கிற ஒரு ஆசிரியர், என்னுடைய தாயாரும் ஒரு ஆசிரியர். அவங்க வாழ்க்கையில மக்களுக்கு அடிப்படையா தான் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க. அவங்களுக்கு வெறுமனே தன்னை மட்டுமே உயர்த்தி தன் பிள்ளைகளை உயர்த்தணுங்கிற எண்ணம் இல்லாம 1950கள் தொடங்கி இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு பள்ளிக்கூடத்தை தொடங்கினாங்க. அடிப்படை காரணமாக சொன்னா வள்ளுவம், திருவள்ளுவர் என்ன சொல்றாரு, கற்க கசடர அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா எங்க தந்தையார் வந்து வள்ளுவர் ரொம்ப நேசிப்பார். அதே போல பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து கற்பி அப்படிங்கிறார். ஸோ கற்பி என்பதும் கற்கை என்பதும் முக்கியமான சமாசாரம். அவன் படிச்சதை மக்களுக்கு கொண்டு சேர்க்க சொன்னதும் வள்ளுவர் தான். அதனால இவர் என்ன பண்றாரு, 1ஆம் கிளாஸ்லேருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒரு பள்ளிக்கூடத்தை அந்த ஒரு சிதம்பரத்துலேருந்து 10 கிலோமீட்டர் தூரம் உள்ள ஒரு கிராமம், குக்கிராமம். அங்கே மாணவர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த ஒரு காலகட்டம். பஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த ஊரில் தன்னுடைய இளமையும் அதெல்லாம் 2 பேருடைய இளமையும் சேர்த்து ஒரு பள்ளி தொடங்கினாங்க. அந்த தம்பதிகளுடைய 4வது மகன் தான் நான். என்னை பற்றி பிரமாதமாக சொல்லிக்கிறது ஒன்றும் இல்லை. ஆனால் ஒன்று நான் சொல்லுவேன், வாழ்க்கையில் 10ஆம் கிளாஸ் 3 வாட்டி ஃபெயிலாக போன ஆளை ஒரு டாக்டரை பார்க்க முடியுமா? நீங்கள் இப்போ என்ன பார்க்குறீங்க? சூப்பர் சார். ரொம்ப ஒரு உங்க லைஃபே ஒரு மெசேஜா இருக்கு. ஏன்னா என்னுடைய நான் ஆசிரியர்களுக்கு பணிவான மாணவன் கிடையாது, எனக்கு பணிவுங்கிறது கிடையாது. அந்த கெட்ட பழக்கம் என்ன ஆகி போச்சு, என்ன ஃபெயில் ஆகி போச்சு. அதுக்கு நான் யாரையும் குற்றப்படுத்தலை, அது என்னுடைய இளமை காலத்தில் நேர்ந்த ஒரு விஷயம் அது. அப்புறம் திருப்பி நான் போய் ஒரு இந்த தலைமை ஆசிரியருக்கு பயந்துட்டு மற்ற தலைமை ஆசிரியர்களும் என்னை சேர்க்க மாட்டேட்டாங்க. அரௌண்டு சிதம்பரம் இருக்கிற எந்த பள்ளியில தலைமை ஆசிரியர்களும் என்ன, ஏன்னா என்னுடைய பேரு புகழ் அப்படி. அது ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் சொல்கிறேன். திரு ராசாராமன் ஒரு தலைமை ஆசிரியர், அவர் வந்து ஆங்கில புலமை அந்த காலத்தில். இப்போ அண்ணாவை சொல்றது போல அடுக்கு மொழியில் அவ்வளோ பிரமாதமாக, தமிழானாலும் ஆங்கிலமானாலும் அவ்வளோ பிரமாதம் பேசுவார் ராசாராமன். அவரை நான் இந்த இடத்துல நன்றியோட நினைவு கூறுறேன். அவர் தான் எனக்கு இந்த வாழ்வாதாரம் கொடுத்தார். மீண்டும் என்னை பள்ளியில் சேர்த்தார். அவர் பள்ளிக்கூட்டில் பரிவளாகங்கிற ஊரில் படித்து, அதுக்கப்புறம் நான் கடலூர் ஆர்ட்ஸ் காலேஜில் படித்தேன். தென் என்னுடைய அடிப்படை ஆசை என்ன, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆம்பிஷன் இருக்கும். நீ என்னவாக விரும்புகிற கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க நான் வந்து அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்னு ஒவ்வொருத்தரும் ஒரு கனவு இருக்கும். ஆனால் என்னை பற்றி என் கனவு வந்து கோட்டு போட்டு வக்கீல் இருக்கணும், நல்ல ஒரு அட்வொகேட் ஆகணுங்கிறது தான் என்னுடைய இளமை கால ஆசை. அதுவாகத்தான் என்னை நான் தயார்படுத்திக்கிட்டு எல்லாமே. ஆனால் என்னுடைய அண்ணார், எனக்கு மூத்தவர் டாக்டர் ஜெயவேலு, அவர் ஒரு பல் மருத்துவர். அவர் என்ன பண்ணார், அந்த லாஸ்ட் டே அப்ளிகேஷன் போடுறப்படே வைத்தியம் தாண்டா, சும்மா பச்சையில பற்றி சொல்லுவாங்க போடுறா அப்படின்னாரு.
அப்படி போட்டேன். நான் பியூசில வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு உண்மை சொல்லிடுறேன், சயின்ஸ் குரூப் படிச்சாதான் டாக்டர் ஆக முடியும். ஆர்ட்ஸ் குரூப் படிச்சுட்டு டாக்டர் ஆனேன். அதுக்கு தமிழ் எனக்கு தமிழ் எனக்கு கைவிட்டு சிறப்பு தமிழ்ங்கிற ஒரு பாடம் எடுத்தேன். அதுல எனக்கு ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அதுல அதிகபட்ச மார்க் எடுத்ததுனால என்னை தேர்வு செஞ்சாங்க. இதுதான் நான் அப்போ சென்னை தமிழ்நாட்டிலே வந்து பாளையங்கோட்டை திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் ஒரே கல்லூரி, அது சித்த மருத்துவ கல்லூரி. அங்கே தான் 79 நான் சித்த மருத்துவம் சேர்ந்தேன். அப்புறம் முடிச்சுட்டு வந்தேன். எனக்கு முதல் பணி அரசு பணி வந்து நாற்றம்பள்ளிங்கிற இடத்துல எனக்கு 88 வேலை கிடைச்சிது. அதுலேருந்து இந்த கடந்த மார்ச் 31 வரைக்கும் அரசு மருத்துவராக பணியாற்றி ஓய்வு பெற்றேன். எனது துணைவியார், ஏன்னா என் குடும்பத்தை பற்றி தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக டாக்டர் வி பானுமதி, அவங்க தேசிய சித்த மருத்துவ நிறுவனத்துடைய இயக்குநராக இருக்காங்க. எனக்கு 2 பெண் குழந்தைகள். அவங்க வந்து ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் முடிச்சிட்டேன், இன்னொரு பொண்ணுக்கு கல்யாணம் முடிக்க போகிறேன். சிவில் பிஇ வித் MBA. இது என் குடும்பம். சமூக ரீதியாக இப்போ நான் உலகத்தை ஒரு டாக்டராக நான் என்னை பார்த்தே கிடையாது. ஏன்னா நான் ஒரு கொப்பில் ஏறிக்கிட்டேன் அப்படின்னா கீழே இறங்க முடியாது. அடித்தட்டு மக்களோட தான் உங்க வாழ்க்கையை நீங்க தொடரும். எவரெல்லாம் வெற்றி பெற்றார்களோ அவரெல்லாம் சமூகத்தை நேசித்தவர்கள். கண்டிப்பா சமூகத்தை நீங்க நேசிக்கலன்னா நீங்க ஒரு வெற்றி பெற்ற மனிதராக உங்களை நீங்க பார்க்க முடியாது. சமூகத்தை நேசிக்கிறவங்க தான் தலைவனாக முடியும். ரைட். ஏன்னா அடிப்படையான இப்ப ஒரு விஷயம் சொல்ல, நீங்க வந்து 2 பேரும் நல்ல விஷயம் படிச்சவங்க, உங்களால வந்து பேச முடியும், உங்களால வைத்தியம் பார்க்க முடியாது. கண்டிப்பா சார். நான் ஹெல்த் வைஸ் நான் நல்லா இருந்தா ஒரு டாக்டர் போய் நான் பார்க்க போறது கிடையாது. என் கையில் 1000 ரூபாய் பணம் இருந்தா நான் போய் அடுத்தவங்க கடன் கேட்க போறது கிடையாது. ஆக ஒரு மனிதர் என்ன பார்க்க வர்றாருன்னா இயலாது வர்றாரு, அவர்கிட்ட நீ வெட்டி பந்தா பண்ணி என்ன பிரயோஜனம்? ஒன்னும் யூஸ் இல்ல சார். ரொம்ப அழகான ஒரு பிலாசபி சார் நீங்க சொன்னது. அதாவது ஒரு எல்லா டாக்டர்ஸும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அது இப்போ எல்லாம் கமர்ஷியலா போயிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்துல கண்டிப்பா. நான் சிக்கன் குனியா வந்து 2004 2005 பிரேக் அவுட் ஆச்சு. அந்த டைம்ல குரோம்பேட்டை, இப்ப தாம்பரம் வட்டார மருத்துவமனை குரோம்பேட்டில் இருக்கு, அதில் நான் சித்தா டாக்டர். நான் உடனடியாக என்ன பண்ணேன், நிலவேம்பு கஷாயம் இப்போ உலகம் முழுக்க சொல்லிட்டு இருக்கேன். நிலவேம்பு குடிநீர் அந்த காலகட்டத்தில் உடனடியாக போட்டு பெரிய ட்ரம்ல வச்சு ஓபிக்குள் நுழைஞ்ச யாரா இருந்தாலும் கட்டாயம் குடிக்கணும். அது ஒரு கம்பல்ஷன். கொஞ்சம் கசக்கும், அவ்வளவுதான். தண்ணி குடிச்சா போதும், அதை குடிச்சிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சா போதும், வேற ஒண்ணும் இல்லை. கொஞ்சம் கசக்கும், எதில் தான் கசப்பு இல்ல. கண்டிப்பா சார். பாவக்காயில என்ன கசப்பு இருக்கு, நல்லதுன்னு சாப்பிடுறது இல்லையா? அப்படி குரோம்பேட்டை மருத்துவமனையில் வைத்தியம் பார்த்த மக்கள் தான் அதிகப்படியா சீக்கிரமா அவங்க வேலையை பார்த்தாங்க. என்னுடைய மருத்துவமனையில் நான் வெளியில எழுதியிருக்கேன், சித்த மருத்துவ பிரிவில் இன்னும் பார்க்கலாம், ஏன்னா அவர் இயற்கையில அதுல நான் எழுதியிருப்பேன். எங்க போனாலும் நீங்க பொது மக்களே, நீங்கள் எந்த எஜமானர்கள், நான் உங்கள் சேவகன், இந்த உரிமையோடு என்னுடைய சேவையை பெற்றுக் கொள்ளுங்கள். அதுதான் என்னுடைய போர்டில் எழுதிப்பேன். சூப்பர். அது காரணம், மக்கள் ஏதோ கூனி குறுகி என்கிட்ட வரக்கூடாது, கம்பா வரணும். அதை நான் ரொம்ப விரும்புறேன். ஏன்னா அடிப்படையில மக்களுக்கு வந்து அவங்களோட உரிமையை அவங்க நிலைநாட்டணும். எவனும் தன் உரிமையை நிலைநாட்டலையோ அவன் தான் அடிமையாகி போகும். ஒரு டெமோக்ராட்டிக் டாக்டரா இருக்கீங்க. டாக்டர் அப்படிங்கறத தாண்டி ஒரு நல்ல மனிதரா இருக்கீங்க. மனிதத்தை நேசிக்கணும். சூப்பர். மனிதன் தான் நேசிக்கப்பட வேண்டியது. நீ அடிப்படையில் மனுஷனா இல்லைன்னா நீ எதுவாகவும் உன்னை கன்சிடர் பண்ண முடியாது. இதுதான் யதார்த்தம். அதுக்கு நாமளே சுய பரிசை பண்ணிக்கணும். சார், முக்கியமா இப்ப வந்து சித்தா அப்படின்னா நிறைய பேருக்கு அது பயன்படுத்துறவங்களுக்கு தெரியும் அது என்ன, இந்த மாதிரி ஒரு மருத்துவ முறைன்னு. பட் நிறைய பேருக்கு இப்ப அது யங்ஸ்டர்ஸ்க்கு அறியறது இல்லை. ஆக்சுவலா அது சித்த வைத்தியன்றது எப்படி, அது எந்த மாதிரி கொஞ்சம் விவரிச்சு சொல்ல முடியும்? அதுல நிறைய குழப்பங்கள் இருக்கு. ரொம்ப பண்டைய கால முறை அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். பட் ஆனா சித்தா அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா எலாபரேட்டா சொன்னீங்கன்னா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவை பாட்டி சொல்லுவா, கல் தோண்டி மண் தோண்டா, காலத்தை மூத்த குடி தமிழ் குடி. உலகத்தின் முதல் ஆர்ஜின் தமிழ் ஆர்ஜின். குருமாண்டிங்கிற கேரக்டர் கூட நீங்க இப்ப பாத்தீங்க. நம்ம சொல்லப்படுற குருமாண்டி. ஆக இதெல்லாம் சொல்ற விஷயம், முதல் உயிரம், முதல் மொழி, முதல் இனம், உலகத்துக்கு மூத்த இனம் தமிழ் இனம். இது நம்ம பண்டைய காலமா காலங்காலமா நம்ம பார்த்துட்டு தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த மொழி தான் உலகத்தின் கலாச்சாரம், பண்பாடு எல்லாத்துக்குமே மூலம். எதுவானாலும் உலகத்துக்கு இதுதான். அப்படிங்கும்போது முதல் மருத்துவமும் இதுதான். சித்தம் என்றால் அறிவு. ஒரு விஷயம் சொல்லிடுறேன். சித்து என்பது அறிவு. அறிவு மருத்துவம், அறிவு மருத்துவம். சித்த மருத்துவம் என்பது அறிவு மருத்துவம். இதுக்கு டைரக்டான விளக்கம். சித்தர்கள் யார் என்றால் சமூக அறிஞர்கள். அவங்கெல்லாம் 18 சித்தர்கள். அகத்தியர் தொடங்கி 18 பேர் இருக்கிறாங்க. இந்த 18 பேரும் இன்றும் வாழ்கிறார்கள்.
அருவுருவாய். உருவம் என்பது இது, அருவம் என்பது உருவமற்றது அருவம். ஆக இந்த சித்தர்களுடைய கோட்பாடுகள் தான் அவங்க எப்படி உலகம் வாழணும், உலகம் எப்படி இயங்குது, ஒவ்வொருத்துக்கும் அவங்களுடைய மெய்ஞானத்தால கண்டுபிடிச்சது. தவ வலிமையில அவங்களுக்கு தோன்றிய விஷயங்கள் தான் இந்த மருத்துவ முறைகள், சாஸ்திரங்கள், வானியல் சாஸ்திரம் எல்லாமே. சித்த மருத்துவம் ஒரு சின்ன பிரிவு அவங்களுடைய சித்தர்களுடைய படைப்புல. அதுபோல 18 சித்தர்கள், 18 ஸ்கூல் ஆஃப் கான்செப்ட், ஸ்கூல் ஆஃப் தாட் 18 இருக்கும். ஒவ்வொரு ஒரு வேரியில ஒரு நோயை அணுகுவாங்க, ஒரு மருந்து தயாரிப்பாங்க. ஸோ அந்த விஷயத்துக்குள்ளே நம்ம போக வேண்டாம், அது பெரிய ஆழ்ந்த கடல். ஆனால் அவங்க சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா, உலகத்தின் தோற்றம் ஒடுக்கம் எல்லாமே அணுநிலை தான் இருக்கு. அது பெரிய கான்செப்ட். நம்ம ஆட்டம் சொல்றோம்ல, எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் சொல்றோம்ல, இதைத்தான் அவங்க சொன்னாங்க எத்தனையோ பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால. அது அவங்க பதி என்றும் பசு என்றும் பாசம் என்றும் சொன்னாங்க. நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ள போல. உலகத்தின் தோற்ற ஒடுக்கம் முழுக்க முழுக்க அணுங்கிற நிலையில் தான் இருக்கு. அந்த அணு என்பது, அந்த அணுக்குள்ள பதி இருக்குது, பாசம் இருக்குது, பசு இருக்குது. பசு என்பது சிற்றுயிர், பதி என்பது இறைவன் அல்லது பேரறிவு. சிற்றறிவு, பேரறிவு, அதான் விஷயம். இறைவன் எல்லாம் இப்போ வந்த வேர்டு தான். இறைவன்கிற வாடே தமிழ் கலாச்சாரத்துல, தமிழ் மருத்துவத்துல கிடையாது, தமிழ் மண்ணிலையும் கிடையாது. சமீப கால இடைச்சர்கள் அதெல்லாம். அதனால இப்போ இந்த பதி பசு பாசம் இது அணுநிலையில் தான் இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க உலகத்தை சொல்றது 96 தத்துவங்கள் சொல்லுவாங்க. நான் இதெல்லாம் சும்மா அவுட்ரைட்டா சொல்றேன், நான் உள்ள நீங்க போக முடியாது. அதை எடுத்து 5 வருஷம் படிப்பேன், நான் வந்து 1/2 மணி நேரத்தில் சொல்றேன். ஆனால் மக்களுக்கு எப்படி போகணும் அப்படின்னா, மக்கள் நோய் தான் நம்மகிட்ட வராங்க. பல பேர் நோய் இல்லாமலே வருவாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை, என்னன்னு சொல்ல தெரியல, உள்ளுக்குள்ள ஏதோ பண்ணுது சார். ஆனா என்ன, அதாவது அவங்க நினைப்பு ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு சரியில்லை. ஒரே வார்த்தை சொல்லுவான், திருப்பி என்னையா செய்யுது சார், நான் நல்லாவே இல்லை சார், இதுதான் கிடையாது. அப்ப நான் நல்லா இல்லைன்னு சொல்ற ஒரு ஆளை நீ என்ன பண்ணி ஆகணும், நீ நல்லா இருக்குன்னு நேரம் சொன்னா அதான் உங்ககிட்ட வந்தேன் அப்படின்பாரு. அவரோட மனோநிலை சொல்ல மாட்டாரு, அவரோட மனோநிலை. சோ நம்ம அவரோட பேசணும். நீங்க எப்படி இப்போ இன்ட்ராக்ட் பண்ண, என்கிட்ட பேசும்போது கொஸ்டின் எடுக்கிறீங்களே, அவங்களுக்கு இன்ட்ராக்ட் பண்ணணும். பேச பேச பேசத்தான் அவருக்கு என்ன பிரச்சனை, அவர் எந்த இடத்துல அந்த பிரச்சனையில் நிற்கிறாரு அப்படிங்கிறத ஒரு உளவியல் சார்ந்த அணுகுமுறையில் நம்ம நோயை மட்டுமே பார்க்கறது, ஒரு மருந்து கொடுக்க 1 செகண்ட் ஆகிடாது, அதிகபட்சம் 5 செகண்ட் இல்லை 10 செகண்ட் தான் ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் சீட் எழுதி கொடுக்கறதுக்கு. அதை தாண்டி நோயாளி நம்ம பழகிற இந்த அணுகுமுறையில் தான் அவர் பூரண குணமடைவார். இதைத்தான் ஒரு மருத்துவம் செய்யணும். நான் மருத்துவர்களுக்கும் இதைத்தான் நான் வேண்டேன். ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப அருமையான விஷயம். அதாவது அவங்க ஒரு புன்னகையோட அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணணும், அவங்க மனசுல என்ன இருக்குங்கறத புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா டாக்டர்ஸ் அது நிறைய பேர் அந்த மாதிரி பண்றது இல்ல. இது ஒரு சர்வே மாதிரியே வந்துச்சு சார். ஆக்சுவலா நீங்க உங்க டாக்டர் வந்து எப்படி இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க? அதாவது சிரிச்சுக்கிட்டு உங்களை புரிஞ்சு பேசணுமா, இல்ல உங்களுக்கு மருந்து மட்டும் கொடுத்துட்டு போனா போதுமா அப்படின்னு நிறைய பேர், பெரும்பாலான பேர் வந்து முதல் ஆப்ஷனை தான் செலக்ட் பண்ணி. அரசு மருத்துவர்கள் யாரும் இலவசமா நம்ம வேலை செய்யல. ஒரு விஷயம் போகும், நான் சொல்றேன் இந்த செய்தியா மக்களுக்கு தான் சொல்ல வரேன். மாரடிச்சா கூலி மடி மேலன்னு ஒரு பழமொழி இருக்கு. நம்ம வந்து இன்னைக்கு வேலை செஞ்சு சாயந்தரம் 5 மணிக்கு சம்பளம் கொடுத்துறாங்க. அரசாங்கத்துக்கு வேலை செய்யறோம், 31ஆம் தேதி அவங்க வந்து சம்பளம் கொடுத்துறாங்க. யாரு இலவசமா வேலை செய்யறாங்க? அவங்களுக்கு தான் நான் வேலை செய்யறோம். மக்கள் வரலன்னா ஆஸ்பத்திரி மூடிடுவான். அதனால நாம மக்களுக்கான சேவர்கள் தான். நம்ம யாரும் பிரசிடென்ட்ல இருந்து எல்லாருமே நம்ம அரசு ஊழியர்கள் தான். அதனால மக்களுக்கு தான் நம்ம செய்யறோம். மக்களே இந்த நிஜமானர்கள், அது நம்ம மைண்ட்ல வைக்கணும். சார், இப்போ எனக்கு ஒரு கேள்வி எழும்புது. இப்ப சித்த வைத்தியம்ன்றது ஒரு இயற்கையை பயன்படுத்துற ஒரு வைத்திய முறை இல்லைங்களா சார்? அதே மாதிரி இப்ப ஆயுர்வேதமும் நம்ம கேள்விப்படுறோம், ஹோமியோபதியும் அதே மாதிரி தான் சொல்றாங்க. அதாவது கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாத மருத்துவ முறைகள். ஆனா இதை வந்து குழப்பிக்கிறாங்க. அதாவது எது பெனிஃபிஷியல், இதில் மூணுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிற விஷயம் அப்படின்னா, சித்த மருத்துவம் ஆயுர்வேதிக் ரெண்டுமே ஒண்ணு அப்படின்னு கூட சந்தேகம் நிறைய பேர். இதை பத்தி கொஞ்சம், அதை பத்தி ஒரு அவேர்னஸ் நிறைய பேருக்கு போறது இல்லை. இல்லை, இது ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் ஏற்கனவே தொடங்கும் போது சொல்லிட்டேன், சித்த மருத்துவம் என்பது தமிழ் மருத்துவம். இந்தியா முழுவதும் திராவிடமானது. தமிழ் என்பது திராவிடம். இதில் நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் டவுட் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் அதனால தான் எங்கே பார்த்தாலும் அகழ்வாராய்ச்சிகள் சொல்கிற விஷயமே தமிழ். ஆமாம் சார். இந்தியா முழுக்க இருந்த இந்த தமிழ் மருத்துவம் சித்த மருத்துவம். இதில் மாறுபட்ட கருத்து கிடையாது. ஆயுர்வேதம் என்பது என்ன அப்படின்னா, ஆரிய வருகைக்கு பின்னாலே சித்த மருத்துவத்தோடு ஆரிய மருத்துவம், ஆரியர்கள் வர்றாங்கல்ல, கைபர் போலனுக்கான ஆரியர்கள் வர்றாங்க. அவங்க வந்து அவங்களோட சிஸ்டத்தையும் நம்ம சிஸ்டத்தையும் இணைச்சி அவங்க ஒரு வைத்தியம் பண்றாங்க. அதுதான் ஆயுர்வேதம். இந்த சித்த மருத்துவர்களுக்கு தெய்வமாக நாங்கள் தெய்வம்னா முன்னிலைப்படுத்துவது திருமூலரை முன்னிலைப்படுத்துவோம். அவங்க வந்து பதஞ்சலி முனிவரை முன்னிலைப்படுத்துவாங்க ஆயுர்வேதத்துல. இது
அடிப்படையான ஒரு விஷயம் எங்களுக்கு அவங்களுக்கும் ஒண்ணு இருக்கு. சித்தாவில் வந்து வாத பித்த கபம் என்ற நாடியைத்தான் நாங்க பார்ப்போம். வாத பித்தம் கபம், முதல்ல வாதம், அடுத்து பித்தம், அடுத்து கபம்னு 3 விரல்கள் தான். ஆனா 3 விரலும் ஒரே ஆற்றலில் தான் நம்ம கை வைக்கிறோம். ஆனாலும் அதை வேறுபடுத்தி பார்ப்பது தான் இந்த மருத்துவத்தினுடைய சிறப்பு, ஒரு மருத்துவனுடைய அடிப்படை விஷயம். ஆயுர்வேத மருத்துவர்களுக்கு கபவாத பித்தம்னு ஆரம்பிப்பாங்க. அது அவங்களுக்கு பேசிக் அடிப்படையான விஷயங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு மக்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம இந்திய திருநாட்டில் சாராயங்கிற பேஸே கிடையாது. ஆல்கஹால் பேஸ் நம்மகிட்ட கிடையாது. கல்லு தான், காடி வடித நீரை காடி, அதுதான் மருந்துக்கும் பயன்படுத்தினாங்க, எல்லாத்துக்கும் அதுதான் பயன்படுத்தினாங்க. காடி என்பதும் அதிகபட்சம் போனா பனைகள் திறக்கூடிய கல். இந்த ஆல்கஹால் சிஸ்டமே ஆயுர்வேதத்துல தான் வந்ததுதான். அவங்க தான் வந்து சுறாபானம் சோமபானம் படிச்சிருப்பீங்க. இந்த சுறாபானமும் சோமபானமும் அந்த வகையான ஆல்கஹால். இது ஆயுர்வேதம். பட் ரெண்டுமே சிஸ்டம் கன்சர்ன். எண்ணற்ற மருந்து அங்க இருக்கும். அவங்க அதிகமா மெட்டல் யூஸ் பண்ண மாட்டாங்க. நீங்க கெமிக்கல் யூஸ் பண்ண, கெமிக்கல் உண்டு என்கிட்ட. சித்த மருத்துவத்துல கெமிக்கல் உண்டு, ரசம் உண்டு, பாஷாணம் உண்டு, எல்லாமே என்கிட்ட மருந்து தான். உலகத்துல எல்லா தோற்ற பொருளும் சித்த மருத்துவத்துல மருந்து தான். மண்டையோடு வரை அது செய்யப்படும் விதத்தை பொறுத்து அது நல்ல வேலை செய்யும். பங்கம் கட்டா பங்கம், பங்கம் நம்ம சரியா ப்ரிப்பேர் பண்ணலன்னா கண்டிப்பா அது வந்து பங்கமாகி போகும். அதனால சித்த மருத்துவத்துல தான் எல்லா இதுவும் இருக்கு. ரசம், மூலிகை இருக்கு, ரசம் இருக்கு, பாஷாணம் இருக்கு, எல்லாமே இருக்கு. இப்போ ஹோமியோபதி கேட்டீங்க, அது ஆயுர்வேதத்திலும் இப்படிதான். அவங்களுக்கும் எல்லாமே உண்டு. ஆனா அவங்க கொஞ்சம் அதிகமா அந்த நம்முடைய ரசங்கள் சேர்க்க மாட்டாங்க. பாதரசம் சேர்த்த அல்ல பெரிய கெமிக்கல் சேர்ந்த மருந்துகள் அவங்க கொஞ்சம் தவிர மூலிகையில் டாமினேஷன் அவங்கள்ட்ட இருக்கும். நம்ம கிட்ட வந்து எல்லாமே என்ன சித்தர்கள் வந்து எல்லாமே சொல்லிட்டாங்க. இவங்க எங்களுக்கு வந்து அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எல்லாமே இருக்கு. ஹோமியோபதி என்னன்னாக்கா, ஆக்சுவலா ஹோமியோபதியை பற்றி, ஹோமியோபதி நல்ல சிஸ்டம். அது டாக்டர் ஹானிமன் அப்படின்னு சொல்லி ஜெர்மன்ல ஒரு டாக்டர் இருந்தார். அவரு வந்து எம்டி பிசிஷியன். அவரு வந்து அவர் மகளுக்கு நோய் வந்த போது இங்கிலீஷ்ல இருக்க எல்லா ஹையஸ்ட் ஆன்டிபயோட்டிக்கும் கொடுக்குறாரு. ஆனா அந்த பொண்ணுக்கு ரெசிஸ்ட் ஆயிடுச்சு, எதுவுமே வேலை செய்யல. அப்போ ஒரு முடிவுக்கு வராரு, இந்த அலோபதி மருத்துவம் எல்லா காலகட்டத்திலும் எல்லா நோய்க்கும் ஏற்படுறதில்லை. இது ஹானிமன் கான்செப்ட். நாம புதுசா ஒன்று கண்டுபிடிக்கணும்னு சொல்லி மூலிகையோட எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து அது ஆல்கஹால் பேஸ் கொண்டு போறாரு. மதர் டிஞ்சர்னு பேரு. அதுக்கு குளோபல்ஸ் ஹோமியோபதி டாக்டர் போனீங்கன்னா உலகம் முழுக்க எல்லாரும் அந்த ஒரு நம்ம திருப்பதி காசி பிரசாதம் மாதிரி ஒண்ணு கொடுப்பாங்க, குளோபல்ஸ். அது ஸ்வீட் கேண்டி. அதுல அந்த ட்ரக்கை ஊத்தி நல்ல மெடிக்கேட் பண்ணுவாங்க, அப்படியே ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் கொடுப்பாங்க. நம்ம வாயில போட்டு சப்பி சாப்பிடணும். அதுல என்ன ஒரு 2 விதமான கான்செப்ட் முக்கியம்னா, அவங்களுக்கு மெயின் டயக்னோஸ்டிக் ஒன்லி சிம்டமேட்டிக் டயக்னோஸ். இப்போ நாங்க நோய் அப்படின்னு பார்ப்போம், நோய் ஒரு வழி இதெல்லாம் பார்ப்போம். அவங்களுடைய கான்செப்ட் சிம்டமேட்டிக். வலினா வலி தான், மூளையில வச்சாலும் வலி தான், காலில் வச்சாலும் வலி தான். அதுக்கு ஆயிரக்கணக்கான மருந்து சிஸ்டம் இருக்கு அவங்ககிட்ட. ரொம்ப பெஸ்ட் சிஸ்டம் அது. அதை டாக்டர் கரெக்டாக ஷூட் பண்ணி இதான்னு போட்டார்னா பிரமாதம் வேலை செய்யும். அது அவங்க சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட். ரெண்டாவது வந்து நாக்கில் தான் அந்த மருந்து வேலை செய்யும். ஏன்னா அங்கே சுவை நரம்புல இருந்தே அது கரைஞ்சி நேரடியாக ரத்தத்தோடு கலக்கும். அதுதான் அதனுடைய கான்செப்ட். ஹோமியோபதி நல்ல சிஸ்டம். எல்லாமே எல்லா சிஸ்டமும் பெஸ்ட் தான், எதுவுமே குறையில. சிஸ்டம் இத்தனை ஆண்டு காலம், இத்தனை 12 காலமா உலகத்துல நீடிக்க முடியாது. சிஸ்டம் நல்ல சிஸ்டம், நம்ம அணுகிறதுல தான் இருக்கு. ஒரு சித்த மருத்துவராக நான் சொல்லுவேன், நம்ம சித்த மருத்துவத்தை எல்லாமே இருக்கு. இப்ப நீங்க இந்த வாய் நாக்குன்னு சொல்லும் போது ஒண்ணு தோணுச்சு சார். இப்ப ஹோமியோபதியில அதாவது இன்டர்னலா எடுத்துக்கணும் மெடிசன். இப்ப சித்த வைத்தியத்துல அந்த மாதிரி கிடையாது. எக்ஸ்டர்னல் மெடிசன்ஸ் உண்டு, இன்டர்னல் மெடிசன்ஸ் உண்டு அப்படிங்களா? ஹோமியோபதியில எல்லா சிஸ்டத்துலயும் வெளியாட்சி உள்ளாட்சி இருக்கமா, இதுலயும் இருக்கு அதுலயும் இருக்கு. அது பிரச்சனை கிடையாது. போங்க, அந்த நோயோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி தான் மருத்துவத்தினுடைய தன்மை. அதுதான். அதனால இது சிறப்பம்சம்லாம் ஒண்ணும் கிடையாது, எல்லாமே சிறப்பு தான். ஓகே சார். எந்த என்னாலே ஒரு சிஸ்டம் இருக்கு அதுல. சார் இப்போ முக்கியமான இப்போ கோடை காலம், எல்லாருமே வந்து வெயில்ல வாட்டி எடுக்கிற ஒரு நேரத்துல சித்தால இருந்து ஏதாவது உங்களுக்கு ஏதாவது குறிப்புகள் மாதிரி சொல்ல முடியுமா சார்? இப்படி பண்றதுனால நம்ம பாடி ஹீட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கோடைகால நோய்கள், அதாவது இந்த வேர்க்குருக்கள் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறதுக்காக மெயினா சன்ஸ்ட்ரோக் ரொம்ப முக்கியமானது. நம்ம அப்படியே ஆள் சுருண்டு பார்த்து ஒரு 5 நிமிஷத்துல போனா செத்து போயிட்டாம்பாங்க. கண்டிப்பா அது எப்படி நடக்குதுன்னு தெரியல. டப்புன்னு எனர்ஜியுமே ஃபுல்லா போயிடுது சார். இறந்தே போயிடும். என்ன எனர்ஜி இறந்தே போயிடும், வெப்பம் தாங்காம. ஆமா ஆமா. அதனால தண்ணி நல்லா குடிக்கணும். இப்போ நல்ல தண்ணி குடிக்கணும். காசு இருந்தா இளநீ குடிக்கலாம்.
மெயின். வெள்ளரி பழம் சாப்பிடலாம். இப்போ தர்பூசணி எங்கே பார்த்தாலும் கீத்துக்கு போட்டு வைக்கிறாங்க, தர்பூசணி சாப்பிடலாம். இதெல்லாம் எளிய முறையில் நம்மளை மெயின்டைன் பண்ணிக்கலாம். தலையில் உச்சியில் எண்ணெய் வைக்கணும், தொப்புளில் எண்ணெய் வைக்கணும், உடம்பு ஹீட் கண்ட்ரோல் ஆகிடும். அதிகமாக தண்ணி குடிக்கணும். கண்டிப்பாக கண்டிப்பாக. இதுதான் மருந்துன்னு பார்க்காம உணவுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக தண்ணி குடிக்கணும். தண்ணி தான் மெயின். தண்ணி குடித்தாலே போதும், வேற ஒன்றும் பெருசில்லை. சனி பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் தோல்லாம் புரிஞ்சிடும். ஆமாம். இந்த குழந்தைங்கலாம் வெடியிட்டு வரும், அப்படியே அவனுக்கு அப்போ முகம்லாம் கற்பாகிடும், வட்ட வட்ட வட்டையாக கற்பாகும். அதனால் இந்த சூரிய வெப்பத்தினால அந்த தோல் நிகழும். அதுக்கு எளிய மருந்து தேங்காய் போதும். இல்லை நான் மருந்து தான் வாங்கி போடுவேன் அப்படின்னா அருகன் தைலம்னு இருக்கு, அருகம்புல் இருக்குல்ல, இந்த அருகம்புல் சாரும் தேங்காயும் சேர்ந்த ஒரு கலவை அருகன் தைலம், அது போடலாம். நீங்கள் மருந்து யாரும் செய்ய வேண்டாம், ஒரு கடையில் கேட்டாலே கொடுப்பாங்க, இல்லை டாக்டர்களை பார்த்தாங்க. சென்னையான அறிஞர் அண்ணா மருத்துவமனை சித்த மருத்துவம் இருக்கு, தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் இருக்கு, கேளுங்க. சரி, இப்ப உங்களோட இந்த மருத்துவ துறையில வந்து நிறைய வினோதமான கேசஸ் நீங்க சந்திச்சிருப்பீங்க. அந்த மாதிரி உங்களோட நினைவுல நின்ன கேசஸ் ஏதாவது, அதாவது வந்து இது என்னன்னு டக்குன்னு கண்டு கூட பிடிக்க முடியல, பட் ஆனா அதுக்கப்புறமா நீங்க அதை சால்வ் பண்ணிருப்பீங்க, அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கும் உங்களுக்கு மெமரியில் நிக்கக்கூடிய விஷயங்கள்? வினோதமான நோயாளி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது வினோதமான ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு. அந்த மாதிரி உனக்கு முக்கியமான கேஸா இருந்தா சொல்லுங்க. நான் 2 விஷயம் உங்கள்கிட்ட நான் சொல்ல விரும்புறேன். இந்த வளரிளம் பருவத்து குழந்தைகள் இருக்காங்க பாருங்க, அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, இந்த தனியார் மருத்துவர்கள்னு பல பேர் சேனல்கள்லாம் பேசுகிறாங்க. அவருடைய வாழ்வாதாரம் பெருகுதே இந்த ஒரு பிரச்சனை தான். இப்போ சாதாரணமாக ஒரு பொண்ணாக இருந்தால் 13 அதிகபட்சம் 13 வயசில் அவங்க பெரிய பிள்ளையாக வயதுக்கு வருகிறார்கள், பூப்படைகிறார்கள். இதுலேருந்து ஒரு 20 வயசுக்குள்ள கட்டாயமாக வந்து அதுகளுக்கு ஒரு படபடப்பு இருக்கும். ஏன்னா குழந்தையா இருந்தவன் கண்டிப்பாக நேற்று வரைக்கும் குழந்தை, இன்னைக்கு அவளை உட்கார வச்சு அவளுக்கு நீ பெரிய மனுஷி ஆயிட்டேன்னு அவளுக்கு சடங்குகள் பண்ணி, அந்த சடங்குகள் கூட சம்பிரதாயம் உள்ளது. ஏன்னா உளுந்து எண்ணெல்லாம் ஏன் கொடுக்குறோம், இடுப்பு எலும்புகள் வந்து நார்கள் நல்ல வலுவடையணும். பெண் தான் வந்து சுமக்கிறவ, ஆண் சுமக்கிறவன் இல்லை, பெண் தான் சுமக்கிறவ. 10 மாத காலம் ஒரு குழந்தைய சிசு வந்து எடுத்து வெளியேற்றணும். அந்த அமைப்பு வந்து பெண்ணுக்கு தான் கடவுள் கொடுத்தனா, பொறுமைக்கு இருக்கிறதுனால இயற்கை கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் அது. அதை சுமக்கணுங்க தான் நம்ம இந்த உணவாதி முறைகள்லாம் நம்ம உளுந்து வடை கொடுக்குறது, உளுந்து எண்ணெயில் வச்சு கொடுக்குறதுலாம் இந்த குழந்தைங்களுக்கு இரிட்டேட்டாக இருக்கு. ஏன்னா சும்மா இருந்தாலும் போயின்னு இப்போ அநியாது 10 வயசுலேயே பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க. இதை தாண்டி நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். பீரியட்ஸ் இமிடியேட்டாக ரெகுலேட் ஆகாது, அது ஒரு சிம்டம் தான். அந்த முதல் நாள் பார்க்குறது ஒரு சிம்டம் தான். அதுக்கப்புறம் எல்லா சிஸ்டமும் ரெகுலைஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் பியூர் ரெகுலராக மாதம் வர்றது. இதுக்கு இடையில இந்த பெத்தவங்க படுற பாடு பெரும்பாடு. பொண்ணுக்கு இப்போ தூரமே வரல சார், அவன் 4 மாசம் ஆச்சு 5 மாசம் ஆச்சு, வரட்டம்மா பொறுமையா இரு அப்படின்னு. நான் ரொம்ப சத்தம் தாய்மார்கள் தான் நான் எஜுகேட் பண்ணுவேன், பயப்படாத அது ஒன்றும் இல்லை. அப்புறம் இப்போ இந்த பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ், ஓவர் ஸ்ட்ரெஸ், வீட்லேயும் அழுத்தம், பஸ்ஸில் போனால் பஸ்ஸில் அதுகளுக்கு பிரச்சனை, சமூக பிரச்சனை. அதை தாண்டி பள்ளிக்கூடத்துக்கு போனால் ஆசிரியர் பெருமக்கள் அவங்க ஒரு மூட்டையை புஸ்தகத்தில் ஏற்றி அதுகளுக்கு புரியலான்னு தெரியாமலே அதுகளை வந்து அவங்க பாடங்கிற பேரால் அவங்க நோவடிக்கிறாங்க. இந்த சிலபஸ் சிஸ்டம் அது நான் உள்ளே போக விரும்பல. அதெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு அழுத்தம். இந்த அழுத்தத்தை பெற்ற கொண்டு சொன்னோம், அதுக்கு படிடி ரேங்குக்கு வா, என்ன ரேங்க் வேண்டி கிடக்கு, அந்த குழந்தை படிச்சா போதாதா, அதை ரேங்க்குன்னு சொல்லி அது அந்த குழந்தைகளுடைய அடிப்படை பிரச்சனையை வெளியே சொல்லவே முடியாத ஒரு அழுத்தம் சிச்சுவேஷன். இப்போ இந்த மாதிரி பிரச்சனை வரும்பொழுது தான் அந்த பிள்ளைகளுக்கு வெள்ளைப்படுதல்ங்கிறது ஒரு பிரச்சனை. ஓவர் அசிடிட்டி ஃபார்ம் ஆச்சுன்னா வயிறு வலி இருக்கும், அதுபோல் வெள்ளைப்படுதலும் இருக்கும். இது அந்த குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ். இதெல்லாம் தாய்மார்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. குழந்தையோட பேசுங்க, குழந்தையோட நீங்கள் பேசுனாதான் அவளுக்கான பிரச்சனை என்னன்னே புரியும். அவ நீங்க நினைக்கிற பஸ் வீட்டை விட்டு கிளம்பி திருப்பி வீட்டுக்குள்ள வர வரைக்கும் அவ எவ்வளவு பிரச்சனைகளை சமுதாயத்துல சந்திக்கிறாங்கிறத வந்து நீ பார்க்கணும், கூர்ந்து பார்க்கணும். நான் பஸ்ல எனக்குலாம் தள்ளி வையா அந்த குழந்தை டிஸ்டர்ப் பண்ண போ அப்படிமா. ஏன்னா அதுகளே ஒரு பை மூட்டை போகுது, மூட்டை தூக்கிட்டு வந்து சிலான்னு இடிப்பாங்க. அவன் பிள்ளையும் அப்படித்தானே பஸ்ல போகுது, அடுத்த பஸ்ல. அவ்வளோலாம் பல பிரச்சனை இந்த குழந்தைய சந்திச்சு மன அழுத்தம் இருக்கு. இந்த மன அழுத்தம் முக்கியமான சொல்ல வந்து அழுத்தம். அந்த மன அழுத்தம் குழந்தைகளுக்கு போனா குழந்தையோட ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், குழந்தைகிட்ட என்னமா அவன் பிரச்சனைன்னு கேட்கணும். மார்க் வராட்டி பரவாயில்ல விடு, எவன் கேட்டா மார்க்கை பத்தி வேணாம், நீ நல்லா இரு, அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வருவா. கண்டிப்பா கண்டிப்பா. இது ஒரு இந்த பிரச்சனை. இதை வச்சுதான் பாதி டாக்டருங்க நல்ல ஸ்கேன் எடு, அல்ட்ராசவுண்ட் எடு, எம்ஆர்ஐ எடு, அதை எடுதுன்னு இன்வெஸ்டிகேஷன்லேயே கொண்டு போகிறாங்க. கண்டிப்பாக இது பொம்பளை புள்ளுக்கு அது ஒன்றும் இல்லை. மாதுளம்பழ சாறு டெய்லி குழந்தை கொடுங்க,
வயிறு குளிந்துரும். இல்ல மாதுளை மணப்பாகுன்னு மாதுளம்பழ சாரும் தேனும் கலந்த ஒரு கலவை மருந்து இருக்கு. நீங்க கூட மாதுளம்பழத்தை ஜூஸ் எடுத்து கொஞ்சம் தேன் கொடுத்து நல்ல அயன் கிடைக்கும், நல்ல ஃப்ளோ கிடைக்கும். பிள்ளைக்கு வயிறு வலி, ஸ்பேஸ்மாட்டிக் பெயின், மாதவிடாய் காலத்துல இந்த அடிவயிறு வலிக்கும் பிள்ளைங்களுக்கு, அது ஒரு பெரிய பிரச்சனை. அது போகணுன்னா இந்த மாதுளம்பழ சாரும் இந்த தேனும் கலந்த ஒரு கலவை கொடுத்தா குழந்தைங்களுக்கு நல்ல ஸ்பேசம் ஃப்ரீ ஆகும். எண்ணெய் வச்சாலே போதும், வலி குறைஞ்சிடும். இது சாதாரணமான விஷயம். அதுக்கப்புறம் முடிந்த வரை ஒரு சித்த மருத்துவரை பார்க்க தயவு செய்து நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. பையங்களுக்கு இதே பிரச்சனை. எல்லா பையனா இருந்தாலும் செமன் சர்க்கிள் அதிகமாயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஓவர்ஃப்ளோ ஆகும். டேங்க் ஃபுல்லான ஓவர்ஃப்ளோ வருதுதானே. இது குழந்தைங்களுக்கு பெரிய கவலையா இருப்பான். அது 20 கல்யாணம் ஆகாத பசங்களுக்கு ரொட்டீன் இது. இதத்தான் அவனே நீ அப்படி ஆயிட்ட இப்படி ஆயிட்ட மணக்கமா பதட்டமா எல்லாம் சொல்றாங்க. அது அவங்க வியாபாரிகள், அதை பத்தி நம்ம யாரையும் குறை சொல்லல. ஆனா மக்களுக்கு நான் சொல்றேன், இது ஒரு சாதாரண விஷயம், இயல்பான ஒரு விஷயம், பயாலஜிக்கல் விஷயம், பயாலஜிக்கல் மேட்டர். டேங்க் ஃபுல்லானா ஓவர்ஃப்ளோ. தயவுசெய்து நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்காக பதட்டப்படாதீங்க. உங்கள் பதட்டம் தான் மருத்துவம் இந்த வியாபாரிகளுக்கு லாபத்தை. இதுதான் இந்த சந்தர்ப்பத்தில் மூலமா மக்களுக்கு நான் சொல்ல வர்றது, இளைஞர்களுக்கும் சரி இளைஞர்களுக்கும் சரி, பதட்டப்படாதீங்கிறதா என்னுடைய செய்தி. அதுக்கப்புறம் கருவுராமை கேஸ், குழந்தை இல்லைங்கிற கேஸ், இதுல நான் முக்கியமா உங்களுக்கு சொல்ல வர கல்யாணம் இந்த மாமியார்களும் நாத்தனார்களும் தயவு செய்து இந்த பொண்ணை பார்த்து தூரம் அவ தலை குளிச்ச உடனே திட்டாதீங்க. இயற்கையாக கருவுறம் வரை அவ தலைவலிக்கு தான் போறா. அந்த பிள்ளைகளை இதுக்கு படுத்துற பாடு பார்த்தீங்களான்னா ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆயிடுது. அதுக்கு பிறகு அந்த பிறந்த வீட்டு மக்களோட எதிர்பார்ப்பு, அது அவங்களும் தப்பா வம்சம் எதிர்பார்க்கறாங்க. எதிர்பார்ப்பு, அந்த எதிர்பார்ப்பு இல்லைன்ன உடனே இந்த பொண்ணு மேல அவங்க டார்கெட் பண்றாங்க. அவ பொண்ணு, ஒரு உயிர், அவ மானமுள்ள ஒரு பொண்ணுங்கிறத இவங்க மறந்துடுறாங்க. ஆட்டோமேட்டிக்கா கணவனுக்கும் மனைவிக்குமான கருத்து ஒற்றுமை போயிருது. கருத்து ஒற்றுமை போகும்போது அவங்களுடைய அடிப்படை நட்பு குறைஞ்சிருது. இதை நீங்க தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன ஒரு தாட்ல இருந்து ஆரம்பிக்கிறது எவ்வளவு பெரிய விளைவா போய் அது எங்க போகுதுன்னா அவங்களால இல்லங்கிற பாயிண்ட்டுக்கு அவங்க வரமாட்டேங்கிறாங்க. ஆண்டுகள் மாதம் கடந்து ஆண்டுகள் கடந்துருது. அப்ப 5 வருஷமா புள்ளல, 6 வருஷமா புள்ளல, இப்படி போகும்போது ரொட்டீன் டெஸ்ட். எஸ்எஸ்பெர்மியாங்கிற கேஸ் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமான கேஸ், அதையும் சரி பண்ணலாம், அது வேற வேற வகையில். ஆனால் சித்த மருத்துவர்களை பொறுத்தவரை நான் சொல்லுவேன், என்னுடைய பணியில் பெருமைக்கான விஷயம் இல்லை, ஒரு ஆதாரபூர்வமான விஷயம். 37 குழந்தைகள் என்னுடைய பணிக்காலத்தில் பிறந்திருக்கிறாங்க. ஆமா, இறுதியாக போன 25/3 திருவண்ணாமலையில் அந்த குழந்தை பேர், நீங்க பேர் யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னதால திருவண்ணாமலை பக்கத்துல ஒரு குழந்தை, அவ எனக்கு ஃபோன் பண்ணா, அப்பா உங்களுக்கு பேரன் பிறந்திருக்கான்ப்பா. ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. இது ஏன் சொல்றேன்னா, நான் இந்த ரீச் பண்றதுக்கு நானும் கையாண்ட முறை அப்படின்னா மருத்துவர்களுக்கும் சொல்றேன், நான் கொஞ்சம் உளவியல் பேசணும் அவங்கள்ட்ட. அந்த பெண்ணை தான் முதல்ல பேசி அவளை நம்மளை கன்வின்ஸ் பண்ணணும். அப்புறம் பையன், 2 பேரையும் நட்பு ரீதியாக்கி அவருடைய அந்தரங்கத்தை நான் புரிஞ்சிக்காத வரை, ஆத்மா எது அவங்கள இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துச்சுங்கிற விஷயத்தை நான் புரிஞ்சிக்காத வரை என்னால் ட்ரீட்மெண்ட், சக்ஸஸ்ஃபுல் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. ஆனால் நீங்கள் நல்ல டாக்டராக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா, மக்களோடு பேசுங்கள். பேசுனதான் அவங்களுக்கு அப்புறம் தெரியும். பேசத்தான் அவங்க நம்மகிட்ட உள்ள வருவாங்க. அவங்க அந்நியம் பார்ப்பாங்க, டாக்டர் இவருக்கு நம்ம பிரச்சனை ஏன் சொல்லணும் அப்படின்னு. அந்த குழந்தைகளை பார்த்தாலே மரப்பாச்சி போல ஒரு பெண் வந்தா, மரப்பாச்சிக்கு சேலை கட்டின மாதிரி. அதுக்கு பிறகு அந்த பொண்ணு ஒரு மாமனார், இந்த நிமிஷம் வரைக்கும் என்கிட்ட ஒரு மாமனார்ட்ட பேசுற மாதிரி தான் அந்த குழந்தை பேசும். அடுத்தடுத்து 3 குழந்தைங்க குரோம்பேட்டையில அப்படி எல்லாம் இருந்துச்சு. இதுக்கு நான் சொல்றது, இந்த மக்களை நீங்க மனம் விட்டு பேசுங்க. கணவனும் மனைவியும் முதல்ல பேசுங்க. ஒரு ஸ்டேஜ் ஆச்சும் ஒரு டாக்டர் போய் பாருங்க. அப்புறம் டாக்டர் அவர் வேலையை பார்த்துருவாரு, என்னென்ன விஷயம். அதுக்கப்புறம் முடிஞ்ச மட்டும் சித்த மருத்துவத்தில் பாருங்க. இந்த மக்களுக்கு நான் சொல்ல வர்றேன், சித்த மருத்துவத்துக்கு வர்றவங்க எல்லாம் கடைசியா தான் வர்றாங்க. நீங்க அதை கேட்க மாட்டேன்ட்டீங்க. தெம்பு இல்லாம, பாக்கெட்லயும் தெம்பு இல்லாம, எங்கள்கிட்ட வரும்போது கை கால் மூட்டு வலியும் பார்த்தா மூட்டுல இன்ஜெக்ஷன் போட்டுருவாங்க. சைனல் ஃப்ளூயிட் கிரியேட் பண்ண செக்ரேஷனே இல்லாத ஒரு கண்டிஷன்ல எங்க கிட்ட வராங்க. அது உடம்பும் பெருத்து போயிடும். நாங்க என்ன பண்ண முடியும்? அதனால மக்களுக்கு வேண்டுவது, துவக்க காலத்திலே சித்த மருத்துவத்தில் அணுகுனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும். அது எல்லா சித்த மருத்துவர்களுமே
ஒரு சித்த மருத்துவராக சொல்கிறேன் உங்களுக்கு கொடுப்பாங்க. கண்டிப்பா ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன். இதை தவிர்த்து சார் இப்ப இத சித்தா நீங்களே படிச்சு ஒரு சித்தா கிராஜுவேட்டா இருக்கும்போது இதை படிக்கணும்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க சார்? இந்த ஆப்ஷன் இந்த கெரியர் ஆப்ஷனா எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சித்த மருத்துவம் படிக்கணும்னா ஒன்றும் இல்லை, நீங்க சயின்ஸ் குரூப் படிச்சுக்கணும். எம்பிபிஎஸ்க்கு என்ன படிக்கணுமோ அதான் இதுக்கும் படிக்கணும். எம்பிபிஎஸ்க்கு என்ன மார்க் எடுக்கணும் அதான் இங்கேயும் எடுக்கணும். ஒரு நல்ல உச்சபட்ச மார்க் எடுத்தவங்க தான் தேர்வு செய்யறாங்க. இப்ப அரசாங்கத்துல 2 கல்லூரி இருக்கு. சென்னையில ஒரு கல்லூரி இருக்கு, பாளையங்கோட்டையில் நான் படித்த பாளையங்கோட்டை சித்த மருத்துவ கல்லூரி இருக்கு, இது அரசு கல்லூரி. அப்புறம் தனியார்கள் எல்லாம் இப்போ சித்த மருத்துவ 10க்கும் மேற்பட்ட தனியார் கல்லூரிகள்லாம் இருக்கு. மதிப்பெண் இருந்தால் படிக்கலாம், ஆர்வம் வேணும். இப்போ ஏன்னா குழந்தைங்க அதிகமாக ஆங்கில மீடியம் படிச்சதுனால தமிழை கொஞ்சம் படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக கழுந்தமிழ் பாட்டெலாம், சித்தர்கள் பாட்டெலாம் தேரையெல்லாம் ஒன்று சொன்னா அதுக்கு 1000 விளக்கம் இருக்கும். அதாவது அது என்னன்னு விவரிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கே அவங்களுக்கு குமரிச்சாருன்னா குமரிச்சாருன்னா என்ன, கத்தாழை தான் குமரி. அந்த மாதிரி பழம்னா எலுமிச்சம்பழம் தான், எண்ணெய்னா நல்லெண்ணெய் தான். இது இல்லை, அதான் அதுக்கு உள்ள போனா நீங்க உங்களுக்கு நேரம் பத்தாது, அது எனக்கு மண்டை காஞ்சிடும். அதனால சித்த மருத்துவம் நல்ல சிஸ்டம், நல்ல மருத்துவம். முக்கியமா நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, அதாவது நம்ம சாப்பிடுற சாப்பாடே வந்து மருந்துதான் அப்படின்ற மாதிரி. அதுதான் சித்த வைத்தியமே. சித்த வைத்தியம்ன்றது நம்ம சாப்பிடுற என்னவோ நம்ம பக்கத்துல என்ன இருக்கோ அது அதிர்ச்சி பண்றதுதான் மருத்துவம் அப்படின்ட்டு. நம்ம சாப்பிடுற முறைகள்ல என்ன நம்ம இன்னும் திருத்திக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க சார்? கண்டிப்பா நம்ம ஜங்க் ஃபுட் இதெல்லாம் இல்ல, இன்னைக்கு இந்த வளரும் பொழுது குழந்தைங்க சொல்லும்போது நான் சொன்னேன், இந்த குழந்தைங்க என்ன சிஸ்டம்னா எல்லாம் இந்த பர்கர், பீஸா, பரோட்டா, ஜங்க் ஃபுட், பேக்கரி ஐட்டம் அந்த மாதிரி தான் சாப்பிடுறாங்க. அது முதல்ல குறைக்கணும். நம்ம நாச்சுவத்து இல்லை. இப்ப பாருங்க, இப்ப நம்ம சாப்பிட்ட கேழ்வரக வேண்டாம்னோ, நம்ம சாப்பிட்ட கைக்குத்தலரிசி வேண்டாம்னு நம்ம தான் பாலிஷுக்கு போனோம். இப்ப இன்னைக்கு அதுவே ஹையஸ்ட் ரேட்டா இருக்கு. நம்முடைய எது பூர்வமான உணவு முறையோ அது இன்னைக்கு உயர்ந்த ரேட்டா இருக்கு. கைக்குத்தலரிசி நாங்கெல்லாம் எங்க வீட்டுல நாங்கெல்லாம் ரொம்ப தவிப்போம். கைக்குத்தலரிசி தான் எங்க அப்பா சாப்பாடு எங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா அங்க வந்து மக்களுக்கு நேரடியானது, சிறையில் எல்லாம் செஞ்சு அனுப்புவாங்க. அது அன்னைக்கு வாழ்க்கை முறை இப்ப மக்கள் சரியான பாதைக்கு வந்துட்டாங்க. இப்ப நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் முடிஞ்ச மட்டும் இந்த எண்ணெய் ஐட்டங்களை குறைங்க. இப்ப வாலிபர்லாம் பாத்தீங்கன்னா பரோட்டா இது பஜ்ஜி கடையிலன்னு ஒரு பஜ்ஜை வாங்க அழுத்த சாப்பிடுறாங்க. இந்த மாதிரி எண்ணெய் ஐட்டங்கள்லாம் குறைங்க. நார்ச்சத்து உள்ள உணவுகளை நீங்க அருமை சார். ரொம்ப அவேர்னஸ், நிறைய விஷயங்கள், ஞானக்கண் மனக்கண் எல்லாத்தையும் நீங்க திறந்து வச்சிருக்கீங்க. மனமறிந்த மருத்துவம் அப்படின்னு சொல்லி, மனமறிந்த மருத்துவம் செய் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்களோட மனசை புரிஞ்சு மருத்துவம் பண்ணும் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா அழகா சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப எளிமையா சொல்லியிருக்கீங்க சார். அதாவது நீங்க கருப்பு சட்டை போட்டு கருப்பு கோட் போடணும்னு நினைச்சீங்க, நீங்க கபாலி கோட் போட்டு இன்னைக்கு உயர்ந்த இடத்துல இருக்கீங்க சார். மேலும் மேலும் நீங்க வளர எங்களோட வாழ்த்துக்கள். நன்றி. தொலைக்காட்சிக்கு என்னுடைய உளமார்ந்த நன்றி. சாமானியர்களையும் அழைத்து பேச, நான் அடிப்படையில் நான் ஒரு சாமானியர்களையும் அழைத்து எங்களுடைய கருத்துக்களை மக்களுக்கு பதிவு செய்வதற்கான இந்த முயற்சிக்கு நான் புதுகைக்கு என் உளமார்ந்த ரொம்ப ரொம்ப நன்றி சார். இப்ப நம்ம வந்து செய்திகள் பார்க்க போறோம். ஏன்னா இப்ப 8 மணி ஆயிடுச்சு, செய்திக்கான நம்ம கேப் டைம் வந்துருச்சு. சோ இப்ப சாருக்கு நம்ம தேங்க்யூ சொல்லிட்டு செய்திகளுக்குள்ள போயிடலாம். செய்திகள் உங்களுக்காக.